ஆமென். சரி, தாகம் உள்ளவன் மேலே தான் தேவனுடைய தண்ணீரை ஆண்டவர் கொடுப்பார். அதனால தாகத்தோடு இருங்க. கட்டாயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நான் நேற்றைக்கு சொன்னேன், நேற்று மாலையில் நான் பேசும்போது சொன்னேன், நான் இந்த ஒரு வசனத்தை வைத்துத்தான் இந்த 3 பகுதியை நான் உங்களோடு பேசுவேன் என்று சொன்னேன். ஆகவே இன்றைக்கு காலை ஆராதனையில் 11 மணி ஆராதனையில் நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசினேன். நேற்றைக்கு துர்மனசாட்சி நீங்குகிற தெளிக்கப்பட்ட இருதயத்தை பற்றி, நல் மனசாட்சியை பற்றி உங்களோடு பேசினேன். இன்றைக்கு காலையில் சுத்திகரிக்கப்பட்ட நம்முடைய ஆலயமாகிய சரீரம், குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கிற நம்முடைய சரீரம், அது மட்டுமல்ல சபையாகிய சரீரம் என்று சொல்லி 3 காரியத்தை சுத்திகரிப்புக்கு அடையாளமாக நான் பேசினேன். அது தொடர்ச்சியாக இந்த மாலை நேரத்தில் நான் உங்களோடு கூட பேச போகிற எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் 23வது வசனம் திரும்ப வாசிக்கலாமே. துர்மனசாட்சி நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. துர்மனசாட்சி நீங்க, துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ, அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? உண்மையுள்ளவர். ஆமென். சொல்றதான் செய்யறதான் தோத்துறோம். இதுக்கு மொத்தத்தில் சொந்தக்காரர் யார் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். நல்லா கவனிங்க. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஆமாம், நீங்கள் இந்த வசனத்தை நல்லா கவனித்து படிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் அது முடியும் போது அந்த இடத்துல ஒன்று புல் ஸ்டாப் வச்சுருக்கோம், இல்லைன்னா கமா வச்சுருக்கோம். முதல்ல துர்மனசாட்சி நீங்க, தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் அப்படின்ற ஒரு பகுதியை முடிக்கும்போது ஒரு கமா போடுறார். அது மட்டும் இல்லை, அடுத்து இன்னமும் இருக்கு அப்படின்றத மையப்படுத்துகிற மாதிரி. 2வது சொல்றாரு, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அந்த இடத்துலையும் புல் ஸ்டாப் வைக்காம ஒரு கமா என்ன செய்யறாரு? போடுறார். 3வது ஒரு நிலை என்ன செய்யுது? இருக்கு. அந்த 3வது நிலை தோத்திரம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். இந்த வார்த்தையை 2ஆ நம்ம பிரிக்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல புல் ஸ்டாப்பும் இல்லை, கமாவும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசம் உள்ள பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சேரக்கடவும். அப்போ இந்த 3வது பகுதியில் உண்மையுள்ள இருதயமும் விசுவாசத்தின் பூரணமும், அது 2ம் சேர்ந்தது தான் ஆண்டவரிடத்தில் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்க்கும். அப்போ நான் இன்னைக்கு இந்த வசனத்தை மாலை நேரத்தில் உட்காந்து இன்னொரு முறை கூட மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டும் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, தோத்திரம் எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசம் என்பது இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயுமே என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இல்லாதவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா தோத்துறோம். ஆமாம், நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் இருக்கிறதுனால தான் ஆலயத்தை தேடி என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறதுனால தான் பைபிளை கையில் என்ன செஞ்சுருக்கிறோம்? எடுத்திருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறதுனால தான் முழங்கால் போட்டு என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். ஆக எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசம் இருக்குது, தோத்துறோம். அந்த விசுவாசம் மட்டும் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருமா அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள் உத்தம இருதயம் தேவை. உண்மையுள்ள இருதயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வைத்திருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசமானது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு புது செல்ஃபோன் வாங்குறீங்க, தோத்துறோம். ஆமாம், எல்லார் கையிலும் என்ன இருக்குது? இப்போ செல்ஃபோன் இருக்குது, தோத்துறோம். ஆமாம், அந்த செல்ஃபோன் புதுசாக வாங்கிட்டு அதை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, சிம் கார்டை உள்ளே போடணும், தோத்துறோம். சிம் கார்டு போட்டால் தான் அந்த ஃபோன் என்ன செய்யும்? வேலை செய்யும். இப்போ சிம் கார்டை உள்ளே போட்ட உடனேயும் அந்த ஃபோனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது?
டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் ப்ராக்டிக்கலாக பிரசங்கம் பண்ணுறாள், நீங்கள் ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது, தோத்துறோம். ஆமாம், இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா அந்த ஃபோன் ஆக்டிவேட் ஆகணும். எப்படி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா, உங்களோட பர்சனல் மெயில் ஐடியையும் அதனுடைய பாஸ்வேர்டையும் போட்டு, அப்போ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான், இஃப் யூ வாண்ட் டு எனி அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு கட்டாயம் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கிறீங்களா? ஒரு வழியில சொல்லுங்க. தோத்துறோம். சிம் கார்டை போட்டால் கூட நீங்கள் அந்த ஃபோனை உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் உள்ள டவுன்லோட் ஆகணும், அது ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா யூ நீட் த இமெயில், யூ நீட் த பாஸ்வேர்டு. அதுதான் உங்களை அந்த ஃபோனை என்ன செய்ய வைக்குது, ஆக்டிவேட் பண்ண வைக்குது. நான் சொல்றேன், தோத்துறோம், உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற பிளஸிங்கை விசுவாசிச்சா மட்டும் பத்தாது. விசுவாசத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகணும்னா உங்களுக்கு உத்தம இருதயம், உண்மை இல்லாம, பைபிள் அழகா சொல்லுது, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரியை உள்ள விசுவாசம் ஜீவனோடு இருக்கக்கூடியது, அற்புதத்தை செய்யக்கூடியது. அப்ப ஆண்டவர் இந்த விசுவாசத்தையும் உண்மையுள்ள இருதயத்தை என்ன செய்யல, பிரிக்கல. தோத்துறோம். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று என்ன செஞ்சிருக்கு, இணைந்து இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த விசுவாசமும் இந்த உத்தம இருதயம், உண்மை இருதயமும். இது ரெண்டும் ஒன்றாக இணையும் போதுதான் நாம போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன், அந்த பரம ராஜ்யத்தின் அந்த கானானின் பரிசுத்த எல்லைக்குள்ள நம்ம போய் என்ன செய்ய முடியும், சேர முடியும். அப்ப நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது விசுவாசமும் உண்மையுள்ள இருதயமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் உங்களோட நான் என்ன செய்ய போறேன், பேச போறேன். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசம் இருக்கிறது. தோத்திரம். இந்த விசுவாசத்தை நம்முடைய உத்தம இருதயத்தோடு கூட நாம் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதை நம்ம எப்படி சுத்திகரித்துக் கொள்றது அப்படின்றத தான் நான் இன்னைக்கு, நேற்றைக்கு நான் அதை தான் பேசினேன், இன்னைக்கும் அதை தான் என்ன செய்ய போறேன், பேச போறேன். நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள்ல எபிரேயர் புத்தகத்துல இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதும்போது 11வது அதிகாரத்துக்கு வரும்போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். தோத்திரம். தரிசித்து நடக்கிறத விட விசுவாசித்து நடக்கிறவன் தான் யாரு, பாக்கியவான். தோத்திரம். ஆமா, நாம என் கண்ணுல எதையும் நான் என்ன செய்யல, பார்க்கல. எனக்கான ஆசீர்வாதத்தை என் கண்ணுல நான் பார்க்கல. என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் செய்ய போகிற நன்மைகளை என் கண்ணுல பார்க்கல. பட் ஐ பிலீவ், நான் அதை என்ன செய்றேன், நம்புகிறேன். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் தோத்திரம், நடக்க போகிறத, சம்பவிக்க போகிறத அவ என்ன செய்யல, பார்க்கல. பட் அவ அந்த மகத்துவமான காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாள். அவள் அர்ப்பணித்ததற்கு, அவங்க அர்ப்பணித்ததற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், ஆண்டவர் என்ன ஒரு பாதையில நடத்துறார், ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறார், ஒரு ரூட்ல கொண்டு போறார். அந்த ரூட்ல, அந்த டைரக்ஷன்ல நான் கடைசியில போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் எனக்கு தீமையானதாக இருக்க போவதில்லை, கட்டாயம் நன்மையானதாகத்தான் என்ன செய்ய போகிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் மரியாள் அம்மாவுக்கு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. நடக்க போகிறவைகளை குறித்து, செயல்பட போகிறவைகளை குறித்து, ஆமென், நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க போகிறவைகளை குறித்ததான தெளிவு அது நமக்குள்ள விசுவாசத்தின் வடிவத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 எப்படி இருக்க போகுதுன்னு யாராவது சீட்ல கீட்டில் எழுதி வச்சிருக்கிறீங்களா? தோத்திரம். இல்லை எங்கேயாவது போய் கேட்டு வாங்கி இப்படிலாம் இருக்க போகுது, ஜனவரி மாதம் இப்படி, பிப்ரவரி மாதம் இப்படி, மார்ச் மாதம் இப்படி அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் எழுதி வாங்கி வச்சிருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. தோத்திரம். ஆனால் ஒன்று, ஆமாம், நமக்கு எப்படி இருந்தாலும் என்னுடைய விசுவாசம், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் பிலீவ் பண்ணுறேன், நான் நம்புகிறேன், எனக்கு தேவன் இந்த ஆண்டு எனக்கு செய்த நன்மையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தது போல அடுத்த ஆண்டு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. விசுவாசம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தட்டி எழுப்புகிற ஒரு அனுபவம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த உத்தம இருதயத்தோட கூட இணைந்திருக்கிற இந்த விசுவாசம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம இருதயம், உண்மையுள்ள இருதயம் நமக்கு தேவை. வேதாகமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 2:7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறார். உத்தம
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், யாருக்கு கேடகம்? பைபிள் சொல்லுது, அவர் நமக்கு கேடகமும் துருகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார். அப்ப இது எல்லாம் என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் அப்படின்றத எப்படி நான் தோத்திரம் அனுபவிக்க முடியும்னா, ஆமென், விசுவாசத்தினால என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். எனக்கு முன்னக்கு வருகிற எந்த ஆபத்தும் என்னை சேதப்படுத்த, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சிஸ்டர், பிரதர், உங்க லைஃப்ல உங்களுக்கு முன்னால நிக்கிற எந்த சேலஞ்சும் உங்களை ஓவர் கம் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவர் சொன்ன வார்த்தையில எப்படி இருக்கிறார்? உண்மையா இருக்கிறார், உண்மையா இருக்கிறார். அவர் கேடகமா இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்பதற்கு எனக்கு தேவை உத்தம உண்மையுள்ள இருதயம். இல்லைனா நமக்குள்ள என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துடும். எனக்கு சென்னையை ரொம்ப பிடிக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, உண்மையை சொல்லணும்னா இந்த சென்னை தான் விசுவாசத்தை எனக்கு என்ன செஞ்சிச்சு? கற்றுக் கொடுத்துச்சு. 20 ஆண்டுகள் தோத்துறோம். 22 ஆண்டுகளுக்கு முன்னால நான் சென்னையில் இருக்கும்போது, சென்னையில் தோத்துறோம் 200 ரூபாய்க்கு பால் பவுடர் வாங்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்காது? காசு இருக்காது. தோத்துறோம். ஆமா, நான் திருவள்ளூர்ல ஊழியம் செய்யும் போது, திருவள்ளூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற பாதையில காந்தி நகர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமம் தான் முதல்ல என்னுடைய மிஷன் ஃபீல்டு. தோத்துறோம். அந்த கிராமத்துக்கு போறதுக்கு திருவள்ளூர் ஆயில் மில் பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த காந்தி நகர் கிராமத்துக்கு போறதுக்கு நானும் என் மனைவியும் போயிட்டு வரணும்னா 12 ரூபாய் வேணும். எவ்வளவு வேணும்? பஸ் டிக்கெட்டுக்கு 12 ரூபாய் வேணும். பைசைக்கிள் கிடையாது, எனக்கிட்ட சைக்கிள் கிடையாது. தோத்துறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஊழியக்காரர் சைக்கிள் கொடுத்தார். அந்த சைக்கிள் ஓட்ட சைக்கிள். தோத்துறோம். பின்னால என் மனைவி உட்கார்ந்தானாக்கும் அந்த சைக்கிள் கேரியர் அப்படியே ஆடிக்கிட்டே வரும். தோத்துறோம். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸா என்ன செய்யணும்? சைக்கிளை ஓட்டணும். அப்படி ஏறி அழுத்தி மிதிச்சோம்னா அந்த பிரிவில் ஒரு மாதிரி சவுண்டை கொடுக்கும். தோத்துறோம். அந்த ஓட்ட சைக்கிளை தோத்துறோம் சீட் உள்ள அந்த கேரியர் உள்ள சைக்கிளை கொடுத்துட்டு அடிக்கடி சொல்லுவார், தம்பி சைக்கிள் பத்திரம் கொடுத்தவர் சொல்லுவார், சைக்கிள் பத்திரம், சைக்கிள் பத்திரம். தோத்துறோம். நான் மனசுல நினைப்பேன், என்னமோ பெரிய ஹீரோ ஹோண்டா மோட்டர் சைக்கிளை கையில் கொடுத்த மாதிரி இந்த சைக்கிளை கொடுத்துட்டு இப்போ சைக்கிள் பத்திரம், சைக்கிள் பத்திரம், சைக்கிள் பத்திரம், நான் பத்திரம் அந்த சைக்கிளில் போறதுக்கு. தோத்துறோம். அப்படி யோசிப்பேன். சில நேரங்களில் பஸ்ஸில் போறதுக்கு மட்டும் காசு இருக்கும், திரும்ப வர்றதுக்கு காசு இருக்காது. போறதுக்கு 3 ரூபாய் கொடுத்து நாங்க போயிடுவோம். மணிக்கு 6 ரூபாய் கொடுத்து, எனக்கு 3 ரூபாய், என் மனைவிக்கு ஒரு 3 ரூபாய் கொடுத்து நாங்க போயிடுவோம். திரும்ப வர்றதுக்கு என்ன இருக்காது? காசு இருக்காது. பல இரவுகள், உண்மையை சொல்றேன், பலிபீடத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், பல இரவுகள் நானும் என் மனைவியும் தோத்துறோம். சாயங்காலம் 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா, இப்ப அந்த ரோடு பயங்கர பிஸி ஆயிடுச்சு, நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நான் சொல்றது 2004-5 தோத்துறோம். அது திரும்பி வரும்போது காடுகளா இருக்கும். நைட்ல தனியா உயிரை கையில பிடிச்சிட்டு என் மனைவி, இளம் திருமணமான தம்பதிகள். தோத்துறோம். நாங்க இரவு நேரத்தில் 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்னா 11 மணிக்கு வீட்டுக்கு என்ன செய்வோம்? வந்து சேருவோம். அன்றைக்கு போதிய வசதிகள் கிடையாது, வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லை. தோத்துறோம். வசதி வாய்ப்புகள் இருந்தது, ஆனா 12 ரூபாய் காசு கொடுத்து என்ன செய்யல? காசு இல்லை. தோத்துறோம். நல்ல வேலையில இருந்தேன். முதல்ல அந்த சைக்கிள் அந்த சகோதரர் எனக்கு கொடுத்து சைக்கிள்ல ஊழியத்துக்கு போயிட்டு நைட்ல திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் பேபி என் மனைவி கன்சீவா இருந்தாங்க. ஒரு பெரிய பள்ளத்துல கொண்டு போய் கீழே விழுந்ததுல ஆமென் தோத்துறோம், அந்த குழந்தை கரு கலைஞ்சிருச்சு, அபார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமான உதிரப்போக்கு. ஆமென். கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு அங்க ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, நீங்க போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் கிளினிக்ல போய் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. 300 ரூபாய் கொடுத்து என் மனைவிக்கு அந்த 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 உதிரப்போக்குக்கு மருத்துவமனையில் போய் ஸ்கேன் பண்றதுக்கு என்கிட்ட என்ன இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையில இன்னைக்கு என் ஊழியத்தில் 20 முழு நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள். கை வைத்து ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். மாதந்தோறும் லட்சக்கணக்கில் ஊழியத்துக்கு பணத்தை என்ன செய்யறோம்? விதைக்கிறோம், இறைக்கிறோம். தோத்துறோம். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு இல்லாமை, அவ்வளவு பற்றாக்குறைகள் வரும்போதெல்லாம் சில நேரங்களில் என் மனசுல இன்னொரு பக்கம், நானும் மனுஷன் தானே, தோத்துறோம், சுயம்னு ஒன்று உள்ள என்ன செய்யும்? இருக்கும். அது அப்பப்ப காதுல வந்து சொல்லும், மோத்திசு போதும்டா, விட்டுட்டு மதுரைக்கு ஊருக்கு என்ன செஞ்சிரு, போயிரு, என்னுடைய சொந்த ஊர் மதுரை, நீ அங்க போயிடு, உனக்கு அப்பா அம்மா அங்க இருக்கிறாங்க, சொத்து பத்துலாம் அங்க இருக்கு, வசதி வாய்ப்புகள் அங்க இருக்கு, உனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நீ அங்க போனா சேஃபா ஊழியம் செய்யலாம், உனக்கு தேவையானதெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க, உன் மனைவி நீ கஷ்டப்படுறதும் இல்லாம உன் மனைவியும் சேர்ந்து இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா, நீ போயிடு அப்படின்னு மனசுக்குள்ள ஓரமா சொல்லும். தோத்துறோம். இன்னொரு பக்கம் ஆவியான சொல்லுவாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், இந்த இடத்துல வச்சு நான் உன்னை பயிற்றுவிக்கிறேன், இந்த இடத்துல வச்சு நான் உன்னை உருவாக்குறேன், ஏற்ற காலம் வரும், ஏற்ற காலம் வரும், அன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அன்னைக்கு நான் உன்னை உயர்த்துவேன், அன்னைக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை. தோத்துறோம். ஒரு பக்கம் சுயம் சொல்லும்போது அந்த சுயத்தை ஏறி மிதிச்சு விசுவாசத்தின் விளைவினால முன்னோக்கி போனதுனால இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஒரு பிரசங்கியாளனாய் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு அழில சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கு? நல்ல ஒரு அழில சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா,
நான் சொல்லுவேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒருவேளை தோத்திரம் சந்தேகப்பட்டோ, ஒருவேளை மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோ, ஒருவேளை தோத்திரம் கீழ்ப்படிய மறுத்தோ, இருதயத்தில் உத்தமம் இல்லாம, உண்மை இல்லாம, ஆண்டவர் நம்ப தகுந்த பாத்திரமா இல்லாமல் போயிருப்பேன் என்றால், நான் சொல்லுவேன், இந்த 22 ஆண்டுகள்ல உயிரோடு கூட இல்லாம போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தோத்திரம் எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள். ஸ்தோத்திரம், இந்த 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகள் தேவனினுடைய ஊழியத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தமிழை தவிர ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையும் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. உண்மையே சொல்றேன். தோத்திரம் 10ஆம் கிளாஸ் பெயிலு. நான் சொல்லுவேன், படிப்பறிவில் பெரிய வளர்ந்த ஆள் அல்ல, அனுபவத்தில் சிறந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் தேவ கிருபை இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வெள்ளக்கார சபையில் போய் பிரசங்கம் பண்ண வச்சிருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஆமென் ஆக்டிவேட் ஆக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சுத்திகரிப்பு எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஆமென் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிப்பது, நம்முடைய சரீரத்திலிருந்து ஆரம்பிப்பது மிக முக்கியமானது. நம்முடைய விசுவாசத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய சந்தேகங்கள், நிறைய விதமான தோத்திர அவிசுவாசங்கள், நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, தோத்திர இதை செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவரை தொடர்ச்சியா பின்பற்றலாமா, ஆண்டவரை தொடர்ச்சியா ஆராதிக்கலாமா, ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியா நிக்கலாமா. நான் சொல்றேன், என்ன நடந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சிலர்லாம் நினைக்கிறாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா, விசுவாசம் வச்சா உடனே கூரையை பிச்சுக்கிட்டு அப்படியே மடமடன்னு என்ன செஞ்சிருவாரு. வாய்ப்பில்லை ராஜா. ஒருபோதும் ஒருபோதும் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர், ஆனா அளந்து கொடுப்பார். ஒரு அள்ளிலே சொல்லுங்க பாப்போம். அள்ளி கொடுக்க மாட்டாரு, ஆனா அளந்து கொடுப்பார். அன்றன்று தேவையான ஆகாரத்தை உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். ஆனா சொன்ன வார்த்தையில ரொம்ப உண்மையா இருப்பாரு. உங்களை கைவிட மாட்டேன்னா கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டேன்னா விலக மாட்டார். விலகிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயாவது அவர் விலகி இருப்பாரா? விலகி இருக்கவே மாட்டாரு. அப்ப இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம், நம்ம அவரை விட்டு என்ன செஞ்சிட்டோம்? அதான் மேட்ரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை விட்டு என்ன செய்யல, விலகல. நம்ம அவரை விட்டு தூரமா போனா கூட கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க, இவ்வளவு தூரமா போயிட்டோமே, இவ்வளவு ஆபத்து வந்துருச்சு, ஒன்னும் நடக்கலையே. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தூரமா போனாலும், நீங்க எவ்வளவு தூரம் போனீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட கூட சேர்ந்து அவர் பயணித்திருக்கிறார். திரும்ப ஏற்ற காலம் வந்த போது உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய டிராக்ல நிப்பாட்டி ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. நல்லா கவனிங்க. இந்த விசுவாசம் உத்தம இருதயத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பைபிள்ல உத்தம இருதயத்தோடு கூட உண்டான விசுவாசத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களை குறித்து நான் ஒரு 3 பேரை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து வேக வேகமா என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புறேன். பைபிள்ல முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். திருப்புங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். வாசிங்க, 24வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலேப், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே, அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் ஆஹா அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். என்ன அழகான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. யாருக்கு? காலேபுக்கு. தோத்திரம், காலேபுக்கு. ஆமா ஆமா, இந்த காலேபு, ஆமா யோசுவா, இவங்க 2 பேரும் அவன் கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்போது 12 பேர் வேவு பார்க்க போறாங்க. அதுல 10 பேர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. தோத்திரம், இந்த 10 பேருடைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல அவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. ஆனா யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஒரு பெரிய அசைக்க முடியாத விசுவாசம். இந்த அசைக்க முடியாத விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததனுடைய மிக முக்கியமான காரணம், அவனுக்குள் உத்தம இருதயம். உத்தம இருதயம். நான் சொன்னல, நல்ல கவனிங்க. இந்த விசுவாசம் எப்படி வலிமை வாய்ந்தது, இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். நல்லா கவனிக்கணும். இந்த வேவு பார்க்க போகும்போது நான் நிறைய ரொம்ப டீப்பாலாம் பிரசங்கம் பண்ண போறதில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் பேச விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசேயின் மூலம் வேவு பார்க்க இவர்களை அனுப்பும் போது யோசுவாவுக்கும் சரி காலேபுக்கும் சரி என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா சொல்லணும்னா 40 வயசு. காலேபு அனுப்பும் போது
40 வயசு. தோத்துறோம். இந்த 40 வயசுல காலேப் வந்து வேவு பார்க்கிறதுக்கு போறார். யோசுவாவும் சேர்ந்து போறார். தோத்துறோம். இப்போ யோசுவா காலேப் போகும்போது 40 வயசுல தோத்துறோம் இந்த தரிசனத்தை கண்ட, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த தீர்க்க தரிசனத்தை உடைய, இந்த தரிசனத்தை பெற்ற இந்த தேவ மனுஷன் அடுத்த 45 வருஷம் கழிச்சு தோத்துறோம். நீங்க யோசுவா 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யோசுவாட்ட போய் காலேப் சொல்லுவாரு, ஐயா 40 வருஷத்துக்கு முன்னால 45 வருஷத்துக்கு முன்னால நான் இப்படி நம்ம போய் வேவு பார்க்க போனோமே, அன்னைக்கு மோசே மூலமா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நீ போயிட்டு வந்த தேசத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? சொந்தமா தருவேன்னு சொன்னாரு. எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அன்னைக்கு இருந்த பலன் 45 வருஷத்துக்கு முன்னால 40 வயசுல என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்ப இருக்கு. எனக்கு அந்த ஏனாக்கியர்கள் குடியிருக்கிற அந்த எப்ரோனை சொந்தமா நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். எப்ரோனை சொந்தமா கொடுக்கணும். அங்கதான் முழு இஸ்ரவேலையும் வேவு பார்க்க போனதான அந்த முழு இஸ்ரவேலுடைய 10 பேருடைய கோத்திரத்தையும் பின்வாங்க பண்ணின, இளைத்து போக பண்ணின, அவிசுவாசத்தை உண்டாக்கின அந்த மிகப்பெரிய ஏனாக்கின் கூட்டம் அந்த எப்ரோன்ல தான் இருக்கு. ஐ நீட் தட் ஹெப்ரோன். அந்த ஹெப்ரோன் எனக்கு வேணும். அந்த ஹெப்ரோன் எனக்கு வேணும். தோத்துறோம். இப்ப 45 வருடம் நல்லா கவனிக்கணும். 2000 இருந்து 2006ல நான் 2006 வரைக்கும் சென்னையில் இருந்தேன். தோத்துறோம். இப்போ 2024 இந்த 20 வருஷத்துல சென்னை எவ்வளவோ மாறிடுச்சா மாறலையா? எவ்வளோ மாறிடுச்சு. என்னை விட பயங்கர சீனியர்லாம் இங்கே என்ன செய்றீங்க? ஆமாம், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எல்லாத்தையும் பார்த்த ஆட்கள் நீங்க. தோத்துறோம். அப்போ இருந்த சென்னை இப்போ இந்த 20 வருஷத்துல இவ்வளவு சேஞ்சஸ் அப்படின்னா அந்த 40 வருஷத்துல எப்ரோன் எவ்வளவோ சேஞ்ச் ஆயிருக்குமா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரியே பாக்குறீங்க? சேஞ்ச் ஆயிருக்குமா இல்லையா? தோத்துறோம். எவ்வளவோ முன்னேற்றம், பலசாலிகள். அப்பமே பயங்கர பலசாலிகள், இப்ப இன்னும் கொஞ்சம் அப்பமே பயங்கர தோத்துறோம். அத்தனை பேரையும் மிரட்டக்கூடிய அளவுக்கு ஜாம்பவான்கள், ராட்சசர்கள் குடியிருக்கிற பூமி அது. இப்போ அதை விட என்ன செஞ்சிருக்கோம்? கூடி இருக்கும். அதை விட பலனா இருக்கும். அதை விட டெவலப் ஆயிருக்கும். தோத்துறோம். அந்த இடம் டெவலப் ஆயிருக்கும். இவருக்கு வயசு என்ன செஞ்சிருச்சு? அன்னைக்கு இருந்த பலன், அன்னைக்கு இருந்த அந்த துடிப்பு, அன்னைக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அன்னைக்கு இருந்த அந்த சண்டை போடுற பலன்லாம் இன்னைக்கு 85 வயசாகி போச்சு. அப்படியே கொஞ்சம் பெடரிலாம் கொஞ்சம் அப்படி குனிஞ்சிருக்கும். முதுகு இடுப்புலாம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும்? இப்போ 40 வயசுல நம்ம ஆளுங்க ஒரு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிட்டாங்க. தோத்துறோம். ஆமா, ஒரு ஃப்ளோரா இருந்தா கூட நம்ம என்னத்தை தான் அமுக்குறோம்? இருக்கிறீங்களா? இப்போ படிக்கட்டில் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏறி போக முடியும். வயசானவங்களா இருந்தா பரவாயில்ல. தோத்துறோம். வாலிப பிள்ளைகள் அதை தான் வந்து என்ன செய்யுது? புசுக்குன்னு அமுக்குது. அது பாருங்க, அது நம்மளால அது முடியல. நான் இதை சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்றேன். அழில சொல்லுங்க பார்ப்போம். தோத்துறோம். வீட்டில இருந்து பக்கத்துல அந்த 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 தெருவனுடைய முக்குல ஒரு பெட்டி கடை இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு பாக்கெட் பாலை வாங்கிட்டு வாடா, ஒரு 4 முட்டையை வாங்கிட்டு வாடா. தோத்துறோம். ஆமா, மீசையே முளைச்சிருக்காது. அம்மாவுடைய ஸ்கூட்டர், அப்பாவுடைய ஸ்கூட்டர் என்ன செய்யும்? கேட்கும். தோத்துறோம். அங்க போய் பைக்கை எடுத்துட்டு போய் அதை வாங்கிட்டு வரணும். அதுவும் பாருங்க தோத்துறோம். இன்னைக்கு பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு பயங்கர சூப்பர் பைக்லாம் என்ன செய்றீங்க? வாங்கி கொடுக்குறிய. தோத்துறோம். ஆமா, அந்த பைக் பேர்லாம் நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி பைக் எல்லாம் வாங்கி கொடுக்குறிய. அவன் ஏறி உட்கார்ந்து கியரை போட்டு ஆக்சிலேட்டர் முறுக்குனானாக்கா அது நேரா 120 தான் என்ன செய்யுது? போய் நிக்குது. போகும்போது 120 போறான், வரும்போது 108 வரான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பயங்கர ஸ்பீடா போயிட்டு, ஆமா தோத்துறோம். நல்லா கவனிக்கணும். ஆமா, போக போக வண்டியில போக போக வேகம். ஆனா அவன் திரும்பி வரும்போது வர வர வேகம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நான் ஒரு பத்திரிகையில படிச்சேன். தோத்துறோம். ஆமா, ரொம்ப வேகமா 120 போனீங்கன்னா வரும்போது 108 வருமா? தோத்துறோம். அது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன செய்யுமா? சேர்க்குமா? ஆஸ்பத்திரியில் ஒன்றும் முடியல, மண்டைய போட்டுட்டா ஆஸ்பத்திரியில இருந்து வீடு வரைக்கும் வர்ற ஆம்புலன்ஸின் வேகம் 40 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில இருந்து கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போனா 20 கிலோமீட்டர். நீ யோசிச்சு பாருங்க. இந்த 20 கிலோமீட்டர்ல லேட்டா வந்து பெட்டிக்குள்ள போறதுக்கு பேசாம இருக்கிற வாகனத்துல அமைதியா என்ன ஓட்ட முடியுமோ அந்த அளவோட ஓட்டி போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு பத்திரமா என்ன செஞ்சிடலாம். நான் போற போக்குல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவேன். ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கிறணும். தோத்துறோம். வண்டியில போன உடனே, கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சைருன்னு போறது. தோத்துறோம். பைக் ஏறி உட்கார்ந்த உடனே அது பாஸ்டர், அது நான் ஓட்டல பாஸ்டர், அது கொடுத்த உடனே அப்படி என்ன செய்யுது? போகுது பாஸ்டர். தோத்துறோம். கடைசியில நீங்க போயிருவீங்க பாஸ்டர், ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம எப்பொழுதுமே நமக்குன்னு ஒரு வரையறை என்ன செய்து கொள்ள வேண்டும்? வகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான், இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன்,
போக மாட்டேன். நல்லா கவனிங்க, பைபிள்ல இந்த காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 40 வயதுல இருந்த பெலன் இப்ப இல்ல, 85 வயசாயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அபாரமான வளர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி எதிர்கொள்றதுன்னு என்ன செய்யல தெரியல. ஆனால் மாம்ச கண்ணில் அதை பார்த்தால் அதை மேற்கொள்ள முடியாது. அவன் பார்ப்பது அவன் விசுவாச கண்ணில். அவன் விசுவாச கண்ணில் 40 வயசுல இதெல்லாம் எனக்கு சொரு தருவேன்னு சொன்னாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது ஜுஜிபி இதெல்லாம் ஈஸியா முடிச்சு விட்டு வந்துடலான்னு அன்னைக்கு நான் நினைச்ச நினைப்பு இன்னைக்கு வரைக்கும் குறையாம, என் விசுவாசம் குறையாம, என் தரிசனம் குறையாம, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் குறையாம, எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் குறையாம அதை அப்படியே நான் பார்ப்பேனானால் இத்தனை வருஷம் கழிச்சு அது எவ்வளவு வல்லமையானதாய், எவ்வளவு உயரமானதாய், எவ்வளவு பலமானதாய் இருந்தாலும் அதை எளிதாய் ஜெயிப்பேன். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நாட்கள் செல்ல 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 தோத்துறோம். ஆரம்ப கால விசுவாசியா இருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல சர்ச்சில் என்ன நடந்தாலும் என்ன செஞ்சிருவோம், எந்த கூட்டம் நடந்தாலும் வந்துருவோம், தோத்துறோம். ஆமா, 4 பேர் தான் உட்காந்து ஜெபிப்பாங்க, நமக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஆனா அந்த 4 பேரோட 5ஆவது நபர் வந்து என்ன செஞ்சுக்கிருவோம், உட்காந்துக்குருவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே என்ன செய்வோம், ரிப்பீட் பண்ணுவோம். குழந்தை மாதிரியே தான் தோத்துறோம். குழந்தை பாருங்க, சிரிச்சா அழுதா அது மாதிரி தான் தோத்துறோம். ஆரம்ப கால விசுவாசி ஒன்றும் தெரியாது, ஆனால் எந்த ஜபம்னாலும் வந்துடும், என்ன சொன்னாலும் என்ன செய்யும். ஆமாம், யாராவது ஒருத்தவங்க சேர் எடுத்து போட்டாங்களா, இதுவும் சேர்ந்து என்ன செய்யும், சேர் எடுத்து போடும். சர்ச்சை கூட்டுனா கூட்டும், ஆமாம், பாத்ரூம் போய் கழுவுனா கழுவும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரம், ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அன்பு, ஆதியிலத்தில் ஆண்டவர் எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து தூக்கிட்டு வந்திருப்பார்ல, அதனால அந்த வைராக்கியம் அப்படியே ஆரம்பத்தில் துடிப்பா இருக்கும். அதே விசுவாசி 10 வருஷம் கழிச்ச பிற்பாடு இப்போ என்னவா மாறிடுச்சு, சீனியர் விசுவாசியா. நான் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன், ஒரு வழியில சொல்லுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்க யாரு, இப்ப சீனியர் விசுவாசி. தோத்துறோம். பைபிள் வசனத்தை அன்னைக்கு ஒழுங்காவே என்ன செய்ய தெரியாது, வாசிக்க தெரியாது. இப்போ அடிச்சு கடன்னு பயங்கரமா வாசிக்கிறாங்க. ஆமா, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க, ஆவியெல்லாம் நிரம்புறாங்க. தோத்துறோம். முதல்ல உள்ள நுழையும் போது பாக்குறவங்களுக்கு எல்லாம் தோத்திரம் போடுவாங்க. தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, தோத்துறோம். இப்ப 20 வருஷம் விசுவாசி, அவங்கள பார்த்து 4 பேர் என்ன செய்யணும், தோத்திரம் போடாம போனா நான் யார் தெரியுமா, நான் எத்தனை வருஷமா இங்கே வர்றேன் தெரியுமா, தோத்திரம் எனக்கு என்ன டிக்னிட்டி தெரியுமா, என்னுடைய டெக்கோரம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, ஒன்னே ஒண்ணு, இங்க வருகிற அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகள். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க ஆமா, தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல நோ பார்சியாலிட்டி, நோ சின்சியர், நோ சீனியாரிட்டி. நீங்க மூத்தவங்க, நீங்க இளையவங்க, நீங்க 5 வருஷம், நீங்க 10 வருஷம், நீங்க 20 வருஷம், நீங்க 50 வருஷம், இங்க யாரும் சொல்ல முடியாது. பரலோகத்துக்கு போனா தோத்திரம், மோசையும் ஒண்ணுதான், மோதிசும் ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்க போய் நான் உங்க நாமத்துல இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி பிரசங்கம் பண்ணேன், இப்படி பிரசங்கம் பண்ணேன், தோத்திரம் 1 மணி நேரம் பேசினேன், 2 மணி நேரம் பேசினேன். ஒழுங்கா உத்தம இருதயத்தோட அவரை விசுவாசிச்சா எனக்கு பரலோகம். அதை விட்டுட்டு ஏதாவது சேட்டை பண்ணுனா நீ எல்லாம் செஞ்சிருக்கலாம், உன்னை யாருன்னு எனக்கு இருக்கிறீங்களா? நல்ல ஒரு அழிலே சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. தோத்திரம். ஆமா, வேதம் சொல்லுது, உங்கள் தரிசன பார்வை மங்கிரவே கூடாது. உங்க விசுவாச பார்வை என்ன செஞ்சிடக்கூடாது, மங்கிரவே கூடாது. அன்னைக்கு என்ன சொன்னாலும் குழந்தை மாதிரி நம்பக்கூடிய அதே விசுவாசி இப்ப அனுபவம் வந்த உடனேயும், பக்குவம் வந்த உடனேயும், பழகி போன உடனேயும், நல்ல வசனம் தெரிஞ்ச உடனேயும், ஆமா இந்த வசனத்தை இங்க இருந்து எடுத்திருக்கிறாரா, அந்த வசனத்தை அங்க கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை தான் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அவங்கள தான் சொல்லுவாரு. நமக்கு என்ன தெரியாதா? தோத்துறோம். நீங்க தெரிஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? தோத்துறோம். அந்த வசனங்களை நீங்க நம்புறீங்களா? அந்த வசனம் உங்களுக்குரியதுன்னு ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த வசனத்தை உங்களுக்குன்னு ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை முழுசா விசுவாசிக்கிறீங்களா? இது மாதிரி 1000 பிரசங்கத்தை நான் கேட்டேன் பிரதர். உங்களை விட பயங்கரமா பிரசங்கம் பண்ணவங்களெல்லாம் கேட்டுட்டேன். கேட்கும்போது பயங்கர பரபரப்பா இருக்கு. தோத்துறோம். முடிச்சு போன பிற்பாடு அதே பாடு, அதே பிரச்சனை, அதே உபத்திரவம். நான் சொல்றேன், அதே பாடு, அதே பிரச்சனை, அதே உபத்திரவம். காரணம் பிரச்சனை மாறணுன்றது இல்லை, பிரச்சனை மாறணும்னா நம்ம மாறணும். 4 பேர் தான் ஆமீன்றாங்க. அல்லேலூயா. அப்ப பார்வை என்ன செஞ்சிருச்சு, மங்கிருச்சு. அன்னைக்கு ஆரம்ப காலத்துல தோத்துற ஜெபம் பண்ண உடனே ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு, நம்ம ஆண்டவர் மாதிரி உசுப்பத்தி விடுற ஒரு உலகத்திலே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப காலத்துல கேட்ட உடனே என்ன செஞ்சிருவாரு,
கொடுத்துருவாரு. தோத்துறோம். எனக்கு ஒரு வண்டி வேணும் கொடுத்துருவாரு, வீடு வேணும் கொடுத்துருவாரு, கணவன் வேணும் கொடுத்துருவாரு, பிள்ளை வேணும் கொடுத்துருவாரு. தோத்துறோம். இப்போ 15 வருஷம் ஆச்சு. நானும் 40 நாள் உபவாசம் போடுறேன், 20 நாள் உபவாசம் போடுறேன், 100 நாள் உபவாசம் போடுறேன். ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன போராட வேண்டியது இருக்கு? காரணம் என்னன்னா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை வாங்குறதுக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போராடிக்கிட்டு இருக்கிறாரு. தோத்துறோம். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி துடிப்பு இப்ப இல்ல, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி விசுவாசம் இப்ப இல்ல. எபேசு சபையை பத்தி சொல்றாரு பத்தியா, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, குறை உண்டு. அன்னைக்கு எதையும் நீ பார்க்க மாட்டேன், நேரத்தை பார்க்க மாட்டேன், காலத்தை பார்க்க மாட்டேன். தோத்துறோம். இப்ப வாழ்க்கலாக்க பின்னால மாட்டிருந்தா கூட 360 டிகிரியில மண்டை திரும்பி போய் வாழ்க்கலாக்க பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன செய்யுது? தோத்துறோம். பாஸ்டர் ரொம்ப நீளமா போகுது பிரசங்கம், பார்வையிலேயே பார்த்து தோத்துறோம். பிரசங்கத்தை முடக்குகிற அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. காலேபுக்கு எப்ரோனை சுதந்திரமா கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 40 வயசுல எப்ரோனை எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் 85 வயசுலயும் பார்த்தான். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வயதுல அந்த எப்ரோனின் ஏனாக்கியர்களை எப்படி அற்பமாய் பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்ப 40 வருஷம் கழிச்சு ஆமென் அந்த ஏனாக்கியர்களை அப்படியே தான் என்ன செஞ்சாரு? எக்ஸாஜரேட் பண்ணவே இல்ல, பெரிய ஆளா நினைக்கவே இல்ல. பிரச்சனையை பெருசா நீங்க பார்க்கிற வரைக்கும் அற்புதத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தோத்துறோம். ஆமென். பிசாசினுடைய வல்லமைகளை பெருசா பேசுற வரைக்கும் உங்களால அற்புதத்தை பார்க்க முடியாது. அன்னைக்கு கர்த்தர் சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆமா சாத்தானை ஏறி மிதின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா உடனே குழந்தையை போல நம்பி இயேசுவின் நாமத்துல பொல்லாத சாத்தானே உன் தலைய அன்றைக்கு நசுக்கின அதே ஆளு இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்குது. தோத்துறோம். என்ன ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, உண்மையாவே நசுக்கலாமா வேணாமா? தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க, துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பல்லு கில்லு பற்றுமா? தோத்துறோம். நாக்கு கீக்கு பற்றுமா? அப்படி இப்படி ஏதாவது நடந்துருமா? என்ன நடந்தா தான் என்ன? மிதிக்க சொன்னா பெரிய ஆளா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கை 27-28 படிச்சு பாத்தீங்கன்னா, மெலித்தா தீவுல இருந்து தப்பிச்சு வருவாரு பவுல். தோத்துறோம். பெரிய உயிர் சேதம், பெரிய கப்பர் சேதம். இதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்தா குளிருக்கு விறகு கட்டைகளை எடுத்து போடுவாங்க. தோத்துறோம். அந்த விறகு கட்டைகளை எடுத்து போடும்போது பவுல் 4 பேர் எடுத்து போடுறானே நம்மளும் எடுத்து போடுவோம் அப்படின்னு எடுத்து போடும்போது 4 பேரை கடிக்காத அதே பாம்பு யாரை கடிக்குது? வீம்புக்குனே வந்து கடிக்குதுங்க, வேணுக்குனே வந்து கடிக்குது. தோத்துறோம். கடிச்ச உடனேயும் எல்லாரும் சொல்றாங்க ஐயோ விஷ பாம்பு. தோத்துறோம். பவுல கையை என்ன செஞ்சிருச்சு? கவ்விருச்சு. பெரிய கொலைபாதகனா இருப்பான் போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். தோத்துறோம். அங்கேயே சாக வேண்டிய ஆளு இங்க வந்து சாகறான் பாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க. கவ்வும் போது அது விஷ பாம்பு. தோத்துறோம். அதுக்கப்புறம் அது விஷ பூச்சி, அதுக்கப்புறம் அது பூச்சி. கை வைத்து வரலில சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சிம்பிளா கையில கவனத்தை உதறிட்டு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போய்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பவுலுக்கு ஒண்ணு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 9வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தொடும்போது அந்த வெளிச்சம், அந்த விசுவாசம், அந்த தொடுதல் எப்படி இருந்ததோ அதே விசுவாசம், அதே தொடுதல், அதே வல்லமை, அதே உணர்வு, அதே நம்பிக்கை 28வது அதிகாரத்துக்கு வரும்போது பவுலுக்கு இருந்துச்சு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு செய்த அரே அற்புதத்தின் வல்லமையை இப்பொழுதும் கர்த்தர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வல்லமையில எந்த குறைவும் இல்லை, அவருடைய அற்புதத்தில் எந்த குறைவும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு அற்புதத்துக்காக ஜெபித்தீர்கள், அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். இப்பொழுது அதே 20 வருடம் கழித்து அதை போல ஒரு பெரிய சவாலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை உனக்கு செய்வதற்கு நான் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்வைதான் பிரச்சனை. தோத்துறோம். பார்வைதான் பிரச்சனை. ஆமா, அவங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. என்னாகமத்துல 13வது அதிகாரத்துல நாங்க அங்க ஏனாக்கியர்களை கண்டோம். தோத்துறோம். எஸ்கோல் பள்ளத்தாக்குல பெரிய திராட்சை கொலையை அடிச்சு பறிச்சு அத்திப்பழத்தை எடுத்து மாதுளம் பழத்தை எடுத்து தோல்ல 2 பேர் வச்சு அந்த கொலையை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் இந்த ஏனாக்கியர்களோ எமோரியர்களோ அவர்களை ஒன்னும் செய்ய முடியல. வேவு பார்க்க போன இடத்துல அவங்களுக்கு ஒரு சேதமும் வரல. இப்ப அத்தனை காரியங்களையும் பார்த்தவர்கள் இப்ப மோசேட்ட வந்து சொல்றாங்க, அங்கே ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அங்கே பெரிய மோசமான கூட்டம் இருக்கிறது. அந்த இடத்தை நம்ம போய் சுதந்திரிக்க முடியாது, அந்த மக்களை நம்ம போய் அந்த இடத்தை நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியாது. தோத்துறோம். காலேபு பதறி போய் சொல்றான், அப்படிலாம் கிடையாது, ரொம்ப லேசா ஜெயிச்சிடலாம், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஏனாக்கியரெல்லாம் ஒரு பொருட்டே
மலை தேசத்துல குடியிருக்கிற ராட்சசர்கள் ஒரு பொருட்டே இல்ல. அவர்களை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர்களை விட அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், காலேபினுடைய பார்வை மாறவே இல்லை. காலேபினுடைய தரிசன பார்வை மங்கவே இல்லை. காலேபுக்குள்ள இருந்த விசுவாசம், தோத்திரம், உள்ள இருந்த விசுவாசம் சரியா இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உத்தம இருதயம் இருக்கும். அந்த உத்தம இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன நடந்தாலும் விட்டுறாத. ஆமென். என்ன நடந்தாலும் விட்டுறாது. என்ன பிரச்சனை வரட்டும் பாத்துக்கலாம், தோத்திரம். எந்த உபத்திரம் வரட்டும் பாத்துக்கலாம். எந்த மாதிரி சேலஞ்ச் வரட்டும் பாத்துக்கலாம், தோத்திரம். சேலஞ்சை பார்த்து நம்ம சொல்லுவோம், சேலஞ்சே பாத்துக்கலாம். நீ ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையே, நீ ஆள் தெரியாம என்ன செஞ்சிட்டு இருக்கிற, தோத்திரம். ஐயா மட்டும்தான் சொல்றார் அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வியாதியை பார்த்து நீங்க சொல்லணும், தோத்திரம், வியாதியே ஆள் தெரியாம வந்து என்ன செஞ்சிட்ட, நீ டச் பண்ணிட்ட, தோத்திரம். நான் மருந்துகளாலேயோ மருத்துவத்தினாலேயோ ஆமென் உன்னை மேற்கொள்ள போவதில்லை. எனக்குள் இருக்கிற விசுவாசத்தினால் உன்னை மேற்கொள்ள போகிறேன். எனக்குள் இருக்கிற ஜெபத்தினால் மேற்கொள்ள போகிறேன். கடனே நீ ஆள் தெரியாம வந்து என்ன செஞ்சிட்ட, மோதிட்ட, தோத்திரம். போராட்டமே நீ ஆள் தெரியாம வந்து என்ன செஞ்சிட்ட, மோதிட்ட. எனக்குள் இருப்பது காலேபின் ஆவி, எனக்குள் இருப்பது விசேஷமான ஆவி, எனக்குள் இருக்கிற பார்வை விசேஷமான வித்தியாசமான பார்வை. ஆமென், அல்லேலூயா. பிரச்சனைகள் ஒன்றும் செய்துவிட முடியாது, உபத்திரவங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது, மரணம் ஒன்றும் செய்துவிட. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2014 ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் எனக்கு, தோத்திரம். மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும் போது தலையில மூளையில அடிபட்டு, தோத்திரம், என்னுடைய எல்லா நினைவுகளும் என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன். எல்லா நினைவுகளும் போயிடுச்சு, தோத்திரம். என் மனைவி பக்கத்தில் நிற்கிறா, யாருன்னு தெரியல. என் பிள்ளைங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, யாருன்னு தெரியல. எல்லாம் இழந்துருச்சு, தோத்திரம். இந்த மனுஷன் நாக்கு இருக்கு பாருங்க, நரம்பு இல்லாத நாக்கு, என்ன வேணாலும் பேசும். தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, என்ன வேணாலும் பேசும், தோத்திரம். ஆமா, நிறைய பேர் என் காது பட என் மனைவிக்கு பின்னால எனக்கு சொன்னாங்க. என் மனைவி சொன்ன வார்த்தை, ஆமா பாஸ்டர் மோதிசனுடைய ஊழியம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், தோத்திரம். ஆமா, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பாஸ்டர் மோதிஸ் விழுந்துட்டாராம், தோத்திரம். நான் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டேன், அது வேற மேட்ரு. அவர் சொன்னது, பாஸ்டர் விழுந்துட்டார், பெரிய பாவத்தில் விழுந்துட்டார், அதனால கர்த்தர் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அடிச்சிட்டார், தோத்திரம். ஆமா ஆமா, என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசினாங்க, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னாங்க, தோத்திரம். 3 நாள் ஒரு பக்கம் மனிதர்களால் வந்த விமர்சன வார்த்தைகள் என் மனைவியை கொன்றுச்சு, இன்னொரு பக்கம் புருஷன் எழும்புவாரா மாட்டாரன்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை. 3 நாள் கழிச்சு, தோத்திரம், ஒவ்வொரு நாளும் காலையில சாயங்காலம் ஜெபம். என் சபை விசுவாசிகள் ஜெபம் பண்ணாங்க, என்னை சார்ந்தவர்கள் ஜெபித்தார்கள், தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணினதனுடைய விளைவு 3 நாள் கழிச்சு அதிகாலை 2:30 மணிக்கு ஆமென், என் கட்டில்ல படுக்கையில ஒரு ஆள் வந்து பேசுற சத்தம் கேக்குது. என்ன? சங்கீதம் 20 இருந்து ஆமா பேசுறாரு. தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி பேச வச்சார். அந்த சத்தத்தை என் காதுகளில் கேட்க வச்சார். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆமா, நாங்களோ கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. இந்த வசனம் காதுல கேட்ட அடுத்த நொடி இழந்த சுயநினைவு திரும்ப வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2014 அப்புறம் ஆமென், நினைவு போனதுனால பிரசங்கம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, சபை நடத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன அந்த மோதிசை தான் 2014 அப்புறம் 2024 வரைக்கும் உலகத்துல 23 தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். எத்தனையோ ஊழியங்களை மகிமையாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான திரளான ஜனங்களுக்கு நடுவே அவருடைய வார்த்தையை துளியளவும் பிசகாமல் பேச வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், எனக்கு விரோதமாக எழும்பின எந்த மந்திரவாதமும், எனக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எந்த குறி சொல்லுதலும், எனக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எந்த பழிச்சொற்களும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற அழைப்பு, எனக்குள் இருக்கிற தரிசனம், எனக்குள் இருக்கிற தேவ திட்டம் பெரியது. கை வைத்து ராமன் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுவேன், தோத்திரம், விபத்தே, மரணமே, போராட்டமே, தோத்திரம், நீ என்ன டச் பண்ண முடியாது. நீ என்ன தொட்டு பார்த்தா உனக்கு ஒண்ணு சொல்றேன், சேதம் எனக்கு இல்ல. ஒரு வழியில சொல்லுங்க, சேதம் யாருக்கு? உனக்கு, தோத்திரம். ஏன்னா என் பார்வை என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை, மங்கவே இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க விசுவாச பார்வை மட்டும் மங்கிரவே கூடாது, உங்க விசுவாச பார்வை மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. தோத்திரம், ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கழுகு பார்த்துருக்கிறீங்களா? கழுகு, தோத்திரம், நேரம் வேகமா போகுது, இன்னும் 2 பாயிண்ட் பேசணும். தோத்திரம், கழுகு பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கலையா?
ஆமா, இந்த கழுகு ரொம்ப உயரமா என்ன செய்யும்? அதனுடைய பலனே உயரமா பறக்கிறதான். தோத்துறோம், உயரமா பறக்கும். ஆமா, தோத்துறோம். மற்ற எந்த பறவைகளும் ரீச் பண்ண முடியாத ஹைட்ல அது என்ன செய்யும்? பறக்கும். தோத்துறோம். ஆமா, அது மேல பறக்கிறதுனால, உயரமா பறக்கிறதுனால தான் அது ராஜா மாதிரி. தோத்துறோம், பறக்கிற பறவைகளையே தி மோஸ்ட் ஹை பேர்ட் அப்படின்னு சொன்னா அது யார் தான்? கழுகுதான். தோத்துறோம். எவ்வளவு உயரமா பறந்தாலும் கீழே உன்னை டார்கெட் பண்ணுச்சுன்னா அது பார்வை என்ன செய்யாது? தூக்கணும்னு நினைச்சா நமக்கு பார்வை கழுகு பார்வையா இருக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். அது 20 வருஷத்துக்கு முன்னால உள்ளதா இருக்கலாம், 20 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதா இருக்கலாம். தோத்துறோம். ஆமா, அன்னைக்கு உன்னை நான் நினைச்சேன், அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், அன்னைக்கு கர்த்தர் எனக்கு உன்னை சொன்னாரு. ஆமென். அதை நிறைவேற்றி முடிக்க என் ஆண்டவர் வல்லவர். அந்த வார்த்தையை நிறைவேறுகிற வரைக்கும் என் பார்வை நான் என்ன செய்ய போறது இல்ல. சிலர் இன்னைக்கு தாமதமான உடனே அப்படியே கொஞ்சம் பேட்டர்னை என்ன செஞ்சுக்கிறோம்? மாட்டிக்கிறோம். இது ஆண்டவர் சொல்லதா இருக்குமோ, ஆண்டவர் சொல்லாம நம்மளா நினைச்சிட்டோமோ, ஆண்டவர் சொல்லியிருந்தா நேரம் என்ன செஞ்சிருப்பாரு. அப்ப இத்தனை வருஷமா இது நடக்கலைனா நம்மளா நினைச்சுக்கிட்டது போல. சரி, வேற ஒரு வசனத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தோத்துறோம். 2024 ஜனவரி மாசம் சொன்னாரு. தோத்துறோம், டிசம்பர் மாசம் வரப்போகுது, ஒன்னும் என்ன செய்யல. என்ன சிஸ்டர், ஒன்னும் நடக்கல. தோத்துறோம். அதனால டிசம்பர் மாசம் ஒரு டிசைட் பண்ணுவோம். இனிமே தோத்துறோம், அந்த வசனத்தை நினைக்காம கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இப்ப பைபிளை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே நம்ம கண்ணில் எந்த வசனம் படுதோ அதுதான் இனிமே. ஐயோ, அல்லேலூயா. கர்த்தர் பேசிட்டார்னா அவர் மாற மாட்டாரு. கர்த்தர் பேசிட்டாருன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க மாறக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் கழிச்சும் அவர் சரியா உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சத செஞ்சிருவாரு. அது திருமணமா இருக்கலாம், குழந்தை பேரா இருக்கலாம், தோத்திரம் அற்புதமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. எதுவா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் மூவ் ஆகலையே, நீங்க இன்னும் மூவ் ஆகல. அதனால அது எதுவும் என்ன செய்யல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க உடனே உங்க பேட்டர்னை, உங்க ஃபெய்த்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. தோத்துறோம். நமக்கு சில நேரங்களில் குழப்பம் வரும். ஆமா, இதுவா இருக்குமா, இது அதுவா இருக்குமா, அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா. சரி, யாராவது ஒருத்தவர்கிட்ட போய் மண்டையை கொடுப்போம். தோத்துறோம். அவர் ஒன்று ஏதாவது சொல்லுவாரா பார்ப்போம். ஆமா, அவர் சொல்லும் போது போனை ஆன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதையும் இதையும் வச்சு என்ன செய்யலாம், கம்பேரு. ஐயோ, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நினைக்கையில உள்ளமெல்லாம் சந்தோஷமா என்ன செய்யுது. ஒரு ஆமென். மோதிஸ் கண்ட்ரோலா பேசு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? தோத்துறோம். இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளை மறுநாள் ஒண்ணு மாத்தி பேசுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவர் பேசுகிற வார்த்தை ஒரே மாதிரி தான் என்ன செய்யும். இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. தோத்துறோம். உங்க பார்வை தெளிவாக மாற வேண்டும். தோத்துறோம். உங்க விசுவாச பார்வை சரியா இருந்துச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் தோத்துறோம், நீங்க சுதந்திரிக்கணும்னு நினைச்சத, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சத கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முதலாவது நம்ம சுத்திகரிக்க வேண்டியது எதுல அப்படின்னா நம்முடைய விசுவாசத்துல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே என் கண்களை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், தூய்மையாக்க. மாம்ச கண்கள் அல்ல, ஆவியின் கண்களை நான் என்ன செய்றேன், தெளிவுபடுத்துறேன். அது சில விஷயங்கள்ல தோத்துறோம், ஒரு 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 நிழலை போல, அது ஒரு 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 வளைய போல என் கண் பார்வையை மறைச்சிருச்சு, அடைச்சிருச்சு. இன்னைக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்றேன். வருஷங்களே ஆனாலும் எப்ரோன் எனக்கு தான், காலங்களே உருண்டாலும் எப்ரோன் எனக்கு தான். ராட்சசர்களின் எண்ணிக்கை கூடினாலும், பலசாலிகளின் எண்ணிக்கை கூடினாலும், எதிர்ப்புகளின் எண்ணிக்கை கூடினாலும், விரோதங்களின் எண்ணிக்கை கூடினாலும், எனக்கு தேவன் வைத்திருக்கிறதை உலகத்தில் இருக்கிற ஒரு வல்லமையினாலும் தடுக்க எனக்கு அந்த விசுவாசம் தேவை. அந்த விசுவாச கண்கள் எனக்கு தேவை. எப்ரோனை சுதந்திரிப்பதற்கு காலேபுக்கு இருந்த அந்த கண்கள் தான் எப்ரோனை சுதந்திரமாய் அவனுக்கு என்ன செய்தது, கொடுத்தது. ரெண்டாவது விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான நிலையை வாசிங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேரா வேதத்தை திருப்புங்க பார்க்கும். ஆமா, ரூத் 3வது அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எனக்காக ஒருத்தவங்க வாசிங்க. அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. யாரை பார்த்து சொல்றா? போவாசு ரூத்தை பார்த்து என்ன செய்றாரு,
சொல்றாரு. தோத்திரம். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க, ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. உன்னுடைய இருதயம் உத்தமமா இருக்கு. தோத்திரம். நீ யாரை தேடி என்ன செய்யல, போகல. எந்த மாதிரி கேரக்டர் அவ. தோத்திரம். ஆமா, பைபிள் அழகா சொல்லுது. போவாஸ் சொல்றாரு, நீ தரித்திரரை பார்த்தோ அல்லது ஐஸ்வர்யவான்களை பார்த்தோ அல்லது வாலிபர்களை பார்த்தோ நீ பிறகு நீ செலக்ட் பண்ணது உன் சாய்ஸ் சூப்பர். உன் சாய்ஸ் சூப்பர். போவாச சாய்ஸ் பண்ணது இல்ல சூப்பர். ரூத்து நகோமிய சாய்ஸ் சூஸ் பண்ணதில்ல சூப்பர். நான் சொல்லுவேன், மோவாபில் பிறந்ததான ஒரு மோவாபிய பெண்ணாகிய இந்த ரூத்து யூதாவை சூஸ் பண்ணதுதான் சூப்பர். கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க பாப்போம். அவளுடைய சாய்ஸ் நகோமி அல்ல, அவள் சாய்ஸ் போவாஸ் அல்ல, அவள் சாய்ஸ் யூதேயா. அதனாலதான் அவள் வித்திலிருந்து யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமாகிய இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அவ தற்காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ஒரு இப்ப லேட்டஸ்டா நம்ம எல்லாரும் பாடுறோம். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும். பாட்டு தெரியாதா அந்த பாட்டு? தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், திட்டம் தந்தீர். தோத்துறோம். இது நிறைய பேருக்கு இப்ப உள்ள தேவைக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நோ நோ. மோவாப்ல இருக்கக்கூடியவளுக்கு நகோமி வீட்டுக்கு வரணும்னு ஆசை வந்துச்சு. தோத்துறோம். ஆமா, ரூத்து ஆமா அவளுடைய சகோதரி. ஆனா நகோமி சொல்றா, நீங்க உங்க இடத்துக்கு போய் உங்க வீட்டுல உங்க குடும்பத்தோட வாழணும்னா தாராளமா என்ன செய்யலாம், வாழலாம். தோத்துறோம். ஆமா, நான் பெத்லெஹேம்ல தோத்துறோம் அப்பத்தின் வீட்டுல யூதேயா தேசத்துல பஞ்சமே வந்தாலும் கர்த்தர் என்னை எப்படித்தான் வச்சிருந்தாரு, நிறைவாத்தான். நீங்க ரூத்து புத்தகத்தை போய் பொறுமையா வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன். நகோமி அந்த மோவாப்ல இருந்து யூதேயாவுக்கு திரும்பி வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, நகோமியே வர்றா, நகோமி வர்றா, நகோமி வர்றா. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்னை நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன நீங்க மாறாள்னே சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர், நான் நிறைவுள்ளவளா போனேன். நல்லா கவனிக்கணும் வார்த்தையை, ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கி சிறுமையாக்கி நான் இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறேன். புருஷன் செத்துருக்கணும்னா, பிள்ளைகள் மரித்திருக்கணும்னா எங்க மரிச்சிருக்கணும், எங்க மரிச்சிருக்கணும்? சொந்த தேசத்துல எல்லாருக்கும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆகாரத்துக்கு பஞ்சம், வாழ்வாதாரத்துக்கு பஞ்சம், வேலைக்கு பஞ்சம், வருமானத்துக்கு பஞ்சம். இப்படி பஞ்சத்தின் காலத்திலே மரித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், பஞ்சத்தின் காலத்தில் நான் நிறைவுள்ளவளாய் எங்க மோவாப்புக்கு, மோவாப்புக்கு. தோத்துறோம். எல்லாருக்கும் பஞ்சம் தான், உங்களை கைவிடலையே. பிரதர் சிஸ்டர், எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வேலை இல்லை, எல்லாருக்கும் பிசினஸ் இல்லை, எல்லாருக்கும் வருமானம் இல்லை, எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. தோத்துறோம். 2.5 வருஷம் கோவிட்ல எல்லாத்தையும் கதவை அடைச்சிட்டு உங்களுக்கு சோறு போட்டாரா இல்லையா? ஆமேனா? அல்லேலூயாவா? எத்தனை பேருக்கு காது பட கேட்டோம், வேலை போச்சு, சாப்பாட்டுக்கு தோத்துறோம், வழி இல்லை, அரிசி இல்லை, காய்கறி இல்லை. ஆனா தோத்துறோம், இந்த கோவிட் டைம்ல டெய்லி பிரியாணியா, வேலை போகவே இல்லையே, வருமானத்துக்கு பஞ்சமே இல்லையே, எந்த பக்கமும் வருமானத்துக்கு வழியே இல்லை. ஆனா மாசம் மாசம் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்தமே. ஈபி பில்லு எங்கேயாவது பணம் கட்ட முடியாம ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போனாங்களா? இல்லையே. ஃபீஸ் கேரியர் அது கவர்மெண்ட் இருந்து எடுத்துட்டு போகவே இல்லையே. எந்த குறைவுமே. எனக்கெல்லாம் இந்த 3 வருடங்கள் பொற்காலங்கள். நான் உண்மையா சொல்றேன். நான் ஆண்டவர்கிட்ட கூட கேட்டேன், பரவாயில்லையே ஆண்டவரே, இது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். எங்கேயும் ஊழியத்துக்கு என்ன செய்யல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னால் அந்த ஜனவரி மாத கடைசியில் எனக்கு தோத்துற 2 பெண் பிள்ளைகள், அவங்க வந்து அதில் 2வது ஆள் வந்து என்கிட்ட கேட்டா, எப்பா ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ண போனால் உங்களுக்கு என்ன காணிக்கை கொடுப்பாங்களோ அந்த காணிக்கையை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் 3 நாள் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க. ஏன்னா நான் வீட்டிலே என்ன செய்யறது இல்லை,
இருக்கிறது இல்லை. 3 நாட்கள் ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிட்டே இருந்தேன். தோத்துறோம். வீட்டில் மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, பயங்கர நெருக்கடியான ஊழியங்களுக்குள்ள போயிட்டு இருந்தேன். அப்போ என் பிள்ளைங்க சொன்னாங்க, 3 நாட்கள் உங்களுக்கு வெளியில ஊழியத்துக்கு போனால் என்ன காணிக்க கொடுப்பாங்களோ அதை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கொடுத்துறோம். தயவு செய்து நீங்க எங்களோட இருங்க. யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரோ இல்லையோ, அவ ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வெளியில ஊழியங்களுக்கே போக முடியாம வீட்டிலே என்ன செய்ய வச்சாச்சு, உட்கார வச்சாச்சு. இப்ப வீட்டில் உட்கார்ந்த உடனேயும் நம்ம கை என்ன செய்யாது, சும்மா இருக்காது. இரும்பு பிடிச்சவன் கை சும்மா என்ன செய்யாது, இருக்காது. சரங்கு பிடிச்சவன் கை சும்மா, எனக்கு ஒரு ஆவிக்குரிய சரங்கு. தோத்துறோம். அதனால லாக்டவுன் போட்ட உடனேயும் சர்ச்சில் பூரா கேமராலாம் வாங்கி வச்சு எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் முன்னாலே கொடுத்துட்டார். தோத்துறோம். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருப்பாரு போல தெரியுது. எல்லாத்தையும் கொடுத்தா இப்போ ஒரே ஆன்லைன் ஜெபம், ஜூம் ஜெபம், காலையில ஜெபம், மத்தியான ஜெபம், சாயங்கால ஜெபம், ஜெபம் 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 ஜெபம். ஆமா, கோவிட்ல கொஞ்சம் கேப் விட்டு லாக்டவுனை ஓபன் பண்ண உடனேயும் என் மக அவளே வந்து திரும்ப சொன்னா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தாரேன், தயவு செய்து என்ன செஞ்சிரு. நீ வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க நிம்மதியா இருப்போம். இப்போ இந்த கோவிடை போட்டதும் இல்லாம எப்போ பாரு தோத்துறோம். காலையில் 5 மணி ஜெபம், 9 மணி ஜெபம், தோத்துறோம். நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள உருவாக்குவதற்கு நல்ல பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என் சபை விசுவாச மக்களை வசனத்தில் உருவாக்குறதுக்கு நல்ல பலனை கொடுத்தார். நான் இன்னும் சொல்லுவேன், இந்த கோவிட் டைம்ல தான் எங்க ஊழியத்தின் மூலம் 6 சபைகளை கட்டடமாக கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். பொருளாதார தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டுச்சுன்னு என்ன செய்யல தெரியல. தோத்துறோம். நூற்றுக்கணக்கான ஊழியர்களுக்கு ஆமென் தேவைகளை சந்திப்பதற்கு உதவி செய்வதற்கு உதவி செய்தார். நான் சொல்றேன், இவ்வளவு பஞ்சத்திலையும் நம்ம சாகாம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமே, நமக்கு ஒரு நஷ்டமும் வரலையே, ஒரு இழப்பும் வரலையே. இத்தனை இழப்பு எங்க வந்துச்சு? வெச்ச இடத்துல இல்லாம போக கூடாத இடத்துக்கு போனதுனால தான் பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தோத்துற பஞ்சமே இருந்தாலும் மற்றவங்க யாருக்கும் சாப்பாடு கிடைக்கல, எனக்கு சாப்பாடு கிடைக்குதுல. இருக்கிற இடத்துல ஒழுங்கா என்ன செய்யணும், இருக்கணும். தோத்துறோம். அவங்க கூப்பிடுறாங்க, அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறாங்க, அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜஸ் கிடைக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. கர்த்தர் சொல்லாத எந்த பெனிஃபிட்டும் நமக்கு ஆசீர்வாதமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார். தோத்துறோம். வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நல்ல சம்பளம், மாசம் 70,000 ரூபாய் சம்பளம். தோத்துறோம். ஆமா, அழகா ஜபத்தில் எந்த ஜபத்திலையும் கலந்துக்குவார். பக்கத்து வீடு அப்படியே. ஆமா, அவர் காம்பவுண்டு செவர்ல இருந்து ஏறி குதிச்சா எங்க காம்பவுண்டு செவர், சர்ச்சுக்கு உடனே வந்துருவார், ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் வந்து சொன்னார், பாஸ்டர் என் வேலையில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் உடனே என்ன செய்ய போறேன், தாவ போறேன். நான் சொன்னேன், பேசாம இருங்க, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், உங்களை இருக்கிற வச்ச இடத்துல சூப்பரா வச்சிருக்கிறாரு, அவசரப்படாதீங்கன்னு. இல்ல பாஸ்டர், ஆமா இவங்க 5 வருஷமா வேலை செய்யறேன், அதே 70,000 தான் கொடுக்குறாங்க. தோத்துறோம். ஆமா, எந்த ப்ரமோஷனும் இல்ல, எந்த இன்கிரிமெண்ட்டும் இல்ல, அப்படியே உழைப்ப பூரா ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சிராங்க. அங்க 1,50,000 ரூபாய் சம்பளம் தரேன்றாங்க. உடனடியாக நான் மாற போகிறேன். உடனடியாக மாறினார். 3 மாதம் கழித்து, பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள் என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறார். என்ன என்று கேட்டால், ஒரே நெருக்கடியாக இருக்கிறது. ஆமேன், 1,50,000 சொன்னா ஆனா கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப 70,000 வேலையே பரவாயில்ல என்ற மாதிரி எனக்கு என்ன செய்யுது. வச்ச இடத்துல என்ன செய்யணும், யாருக்கோ பேசுறாரு. தோத்துறோம். ஆனா யாருக்குன்னு தான் எனக்கு என்ன செய்யல தெரியல. ஆமா, கண்ணை திறந்துகிட்டே தீர்க்க தரிசனம் சொல்றேன். ஒன்ன புரிஞ்சுக்குங்க, எங்க உங்களை கர்த்தர் வைக்கிறாரோ அங்கேயே இருங்க. அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்படி எல்லாரும் இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். உடனே பிச்சுக்கிட்டு தோத்துறோம். ஆமா, அதுக்கு 4 வசனம் வேற. இஸ்ரவேல் தனித்து, இதுக்கும் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுறாரு. இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்லிட்டார், பாஸ்டர் இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான்னு. அதனால மாமனாரை விட்டு மாமியாரை விட்டு புருஷனை மட்டும் கூட்டிக்கிட்டு நான் தனியா போய் ஒரு இடத்துல என்ன செய்ய போறேன், குடியிருக்க போகிறேன். மலையின் உச்சியிலிருந்து கர்த்தர் பார்க்கும்போது இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணது போல மற்ற எல்லாரிடத்திலிருந்தும் பார்க்கும்போது நான் தனித்து என்ன செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லாம எங்கே என்ன செய்யப்படாது, பெட்டியை கட்ட படாது. தோத்துறோம். அப்படிக்கு இப்படி பெட்டியை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நஷ்டத்தை நம்ம தான் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணணும். தோத்துறோம். நல்லா கவனிங்க. இங்கிருந்து மோவாபுக்கு போனவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்ப வரும்போது அவளுடைய சகோதரியை போல அவள் ரூட்டை மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனா நகோமியை பார்த்து ரூத் சொல்ற வார்த்தை என்னன்னா, இனிமே நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நான் இருப்பேன், நீ என்ன சாப்பிடுறியோ அதை தான் நான் சாப்பிடுவேன், நீ எங்க சாவியோ அங்கதான். அல்லையா சொல்லுங்க பாப்போம். இப்போ நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நம்ம வெளியூரில் இருப்போம், நம்ம சொந்த ஊர் வேற ஊராக இருக்கும். தோத்துறோம். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம உடனே சொல்லுவோம், உடம்ப எங்கே கொண்டு போயிடுவோம், சொந்த ஊருக்கு.
அங்கதான் நம்ம ஃபேமிலி கல்லறையெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஆமா, எங்க மாமா சொல்லியிருக்கிறாரு, என் கல்லறைக்குள்ளேயே என்ன செய்ய சொல்லியிருக்காரு, வைக்க சொல்லியிருக்காரு. அதனால என்னவா இருந்தாலும் நம்ம ஊர்ல போய் என்ன செஞ்சுக்கலாம். சொல்றதை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? தோத்துறோம். இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும், செத்தா கூட என்னை எங்க கொண்டு போய் வைக்கணும், மோவாப்புல தான் கொண்டு போய் வைக்கணும். அப்படித்தானே என்ன செஞ்சிருக்கணும், சொல்லி இருக்கணும். அவ சொல்றா, உன்னுடைய மரணம் எங்கேயோ அங்கதான் என்னுடைய மரணம், உன்னுடைய ஆண்டவர் எதுவோ அதுதான் என்னுடைய ஆண்டவர், நீ என்ன செய்யறியோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா நான் ஒன்ன பார்க்கல, உன் மூலமா கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை பார்க்கிறேன், உன் மூலமா கர்த்தர் எனக்கு செய்ய போற நன்மையை பார்க்கிறேன், உன் மூலமா தேவன் எனக்குள் வைத்திருக்கிற அவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை. ஆமென். அதனாலதான் ரூத் சொல்றாரு, நீ வாலிப பிள்ளைங்களுக்கு பக்கத்துல போகல, நீ வயதானவங்களோட பின்னால போகல, நீ 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 ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னால போகல, நீ என்ன தேடி வந்திருக்கிற, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கல, உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், இந்த விசுவாசம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்முடைய தெளிவான பார்வையிலிருந்து என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நாம் எடுக்கிற தீர்மானத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தற்காலத்துல ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிடணும்னு தீர்மானம் எடுக்கிறதுனால பிரயோஜனம் அல்ல. ஆமென். இப்ப எனக்கு என்ன நடந்தாலும் அந்த பெரிய நஷ்டத்துக்குள்ள தேவனுக்குரிய பெரிய திட்டம் இருக்கிறது. நான் அந்த பெரிய திட்டத்தை தான் பார்க்கிறேனே தவிர இப்ப ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்தை பார்க்க கூடாது. அப்ப நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல என் லைஃப்ல ஏற்படுகிற அந்த நஷ்டத்தை வைத்து உடனடியாக நான் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, தீர்மானம் பண்ணிடவே கூடாது. அப்படி நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம பெறப்போகிற ஆசீர்வாதத்தை அங்கேயே என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், இழக்க ஆரம்பிச்சிடறோம், அங்கேயே நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடறோம், அங்கேயே தேவ திட்டம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, உடைய ஆரம்பிச்சிருது. நான் சொல்லட்டுமா, தேவன் நம்மளை குறி வச்சு ஒன்றை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நம்மளை வச்சு தான் செய்வாரு. நான் சொல்றது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நம்மளை வச்சுதான் ஆமா சுப்பிரமணியை ரட்சிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா, சுப்பிரமணியை ரட்சிக்கப்படுறதுக்கு கால தாமதம் ஆனாலும் நான் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. நம்மளை வச்சு வேலையை முடிக்கணும்னு நினைச்சார்னா ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். அப்ப தாமதத்துக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நான் தான். தாமதத்துக்கு காரணம் யார் தான்? நான் தான். என்ன நான் மாத்திக்கிறணும், என்ன நான் சரிப்படுத்திக்கிறணும், என்னுடைய தீர்மானம். தோத்துற வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, லாபமோ நஷ்டமோ, எது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இப்படித்தான் என்னுடைய பாதையை கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். இதுல தான் நான் என்ன செய்ய போகிறேன், பயணிக்க போகிறேன். நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா கிடையாதுங்க. அவ்வளவு ஈஸியாலாம் அதை என்ன செய்ய முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. அவ்வளவு ஈஸியாலாம் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி வர முடியாது. அவ்வளவு ஈஸியாலாம் தோத்துறோம். சொந்த பந்தம் உறவுகள் எவ்வளவோ காரியங்கள் இருக்குல்ல. மோவாப்புல இருந்திருந்தா ஏதாவது பிரச்சனைனா சொந்தக்காரன், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எவனாவது வந்து என்ன செய்வான், நிப்பான். இங்க போனா அநாத மாதிரில இருக்கணும், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்களே. ஏற்கனவே இந்த அம்மா மாறாள்னு வேற சொல்லிட்டு இருக்கிறா, கசப்புன்னு சொல்றா. தோத்துற இவளை நம்பி போனா சோத்துக்கு வழி இருக்குமா, இவளை நம்பி போனா ஏதாவது நடக்குமா, கிடைக்குமா, கஷ்டம் வந்தா நஷ்டம் வந்தா யாராவது நம்மளை தாங்குவாங்களா, அவளுக்கே ஒண்ணும் இல்ல, இப்ப இவளை நம்பி போனா எனக்கு என்ன கிடைக்கும். தோத்துறோம், எதையும் பார்க்கல. அந்த ரூத்துக்குள்ள இருந்த ஒரே ஒரு தீர்மானம் என்னன்னா, என்னை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணி அடுத்த எல்லையில கொண்டு போய் வைக்கிறார்னா பரலோகத்துல ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை என் மூலம் தேவன் நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு நான் எடுக்கிற தீர்மானம். ஆமென். You need the decision, proper decision. சரியான தீர்மானத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். சின்ன இப்பொழுது நடக்கிற பிரச்சனைகளை வச்சு நீங்க முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. இப்போ உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நினைச்சு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ உங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களை நினைச்சு நீங்க முடிவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. இந்த நஷ்டங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற திட்டங்களை என்ன செய்யுங்க, பாருங்க. இழப்புகளுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற திட்டங்களை பாருங்க. குடும்பத்துக்குள்ள உடனே தோத்துறோம், ஆல் ஆஃப் சடன் எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆல் ஆஃப் சடன் எல்லாம் முடிவு எடுத்துருவாங்க. தோத்துறோம். பிரச்சனை பண்றாரா வீட்டுக்காரரு, உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு. தோத்துறோம். வேணாம், இனிமே அவரோட வாழ வேணாம். தோத்துறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. நான் சொல்றேன், அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளால ஒரு பெரிய நஷ்டத்தை நம்ம தான் என்ன செய்வோம், சந்திப்போம். ஆண்டவர் சில பாடுகளை கூட நம்மளை கொண்டு போறாருன்னா நம்மளை பக்குவப்படுத்துறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. தோத்துறோம். ஆண்டவர் மறுபடியும் யாரோ ஒருத்தரோட இங்க இருக்கிறவங்களோட பேசுறாரு. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள், காதுல கேட்கிற செய்திகளை வச்சு தோத்துறோம். ஆமென். இங்க கண்கள்ல பார்க்கிற விஷயங்களை வச்சு உடனடியா என்ன செஞ்சிடாதீங்க, முடிவு எடுத்துறாதீங்க. தோத்துறோம். அவசரப்பட்டு எடுத்த முடிவு தான். தோத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆசை கடைசியில ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது அவசரப்பட்டு முடிவெடுத்தான். யாரு? லோத்து.
யாரு? லோத்து. சின்ன பிரச்சனை தான். 2 மேய்ப்பர்களுக்கு தான் என்னது பிரச்சனை? ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சின்ன பிரச்சனை. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டான். தோத்துறோம். ஆபிரகாம் கேட்கிற, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், வடக்க போனா நான் தெற்க போறேன். அவர் ரொம்ப நிதானமா பேசுறாரு. என்ன நிதானத்துல பேசுறாருன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவன் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான்ற நம்பிக்கையில பேசுறாரு. இதுதான்டா சான்ஸ். தோத்துறோம். அவர் மறுபடியும் எங்க போறாருன்னா, ஆமா, எந்த பாதையில வந்தாரோ அந்த பாதைக்கு திரும்ப கிழக்குல இருந்தா வந்தாங்க. தோத்துறோம். ஊர் தேசத்துல கல்தேயர் பட்டத்துல கிழக்குல இருந்து தெற்க நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிராஸ் பண்ணி வந்ததுதான் இந்த சோவோருக்கு போகிறதான அந்த லோத்து தேர்ந்தெடுத்த சோதோம். அது அன்னைக்கு எகிப்த போல இருந்துச்சு, நந்தவனத்தை போல இருந்துச்சு, செழிப்பா இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் கொட்டகை போட்டது எங்க? வனாந்தரத்துல, செழிப்பான இடத்துல இல்ல. அதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. இதெல்லாம் காணல் நீர்களை போல. இதெல்லாம் என்ன மயக்க முடியாது. என்ன கர்த்தர் எங்க கூடாரத்தை போட வைக்கிறாரோ அங்கதான் கூடாரம் போடணும்னு ஆண்டவர் சூஸ் பண்ண இடத்துல வந்து என்ன செஞ்சிட்டாரு. பைபிளை படிச்சா தான் நான் சொல்றது புரியும். இல்லைனாக்கு ஒரு மாதிரி முறைச்சு தான் பாப்பிய. இல்ல சொல்லுங்க. இவர் கிழக்கில இருந்து தெற்கே பயணம் பண்ணி இவர் அந்த 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 செழிப்பான இடத்தை தாண்டி என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. இப்ப அவருக்கு வந்த இடத்தை பின்னால திரும்பி 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 பார்த்து, அங்கெல்லாம் எவ்வளவு புல்லு இருக்கு, அங்கெல்லாம் எவ்வளவு சாப்பாடு இருக்கு, நந்தவன மாதிரி சொல்ல அப்படியே சோலைவன மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இந்த மனுஷன் கொட்டகையை கொண்டு வந்து வனாந்தரத்துல போட்டுட்டு நம்மளையும் பாடாப்படுத்துறான், அந்த ஆளும் பாடாப்படுறான், இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறானே. என்னைக்கு நம்ம அங்க போவோம், என்னைக்கு நம்ம அங்க போவோம், என்னைக்கு நம்ம அங்க போவோம், எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆல் ஆஃப் சடன் தீர்மானம் எடுத்து எங்க போயிட்டாரு. கடைசியில் போனதனுடைய விளைவு என்ன? மனைவி இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு, சபிக்கப்பட்ட ஒரு தலைமுறையை என்ன செஞ்சாச்சு, பெத்து எடுத்தாச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். அதே அனுபவம் இங்க ஈசாக்குக்கு வரும்போது தேசத்துல பஞ்சம். ஆனா அப்பா தோன்றின துறவு, தோத்துறோம், அவர் தோன்றுற துறவு இல்ல, அப்பா தோன்றின துறவு. அதே பெயர்சபா வனாந்தரத்துல அப்பா தோன்றின துறவு இப்ப தூர்த்து போட்டுட்டாங்க. கேராரூரின் மேய்ப்பர்கள் தூர்த்து போட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் அதை தோன்றுனா தண்ணி, தோத்துறோம். அவன் செய்வது எதுவோ அதான் வாக்குத்தத்தம். அல்லையா சொல்லுங்க பாப்போம். அதான் தீர்க்க தரிசனம். தோத்துறோம். அவன் தோன்றாரு, ஈசாக்கு தோன்றாரு, தண்ணி வருது. தோத்துறோம். அந்த மேய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, இந்த துறவு யாருடையது? எங்களுடையது. அவசரப்படவே இல்லையே. அப்படியா வச்சுக்குங்க. தோத்துறோம். அடுத்த ஒரு துறவை தோன்றாரு, அதுவும் எங்க அப்பா தோன்றின துறவு தான். அதுலயும் தோன்றாரு, என்ன வருது? இப்போ வந்து இதையும் கேட்கிறாங்க, இதுவும் எங்களுடையது. ஆமா, தோத்துறோம். அவசரப்பட்டு சண்டை போடவோ, அவசரப்பட்டு விமர்சனம் பண்ணவோ, அவசரப்பட்டு எதிர்க்கவோ இல்லவே இல்லை. ரொம்ப நிதானமா, வேணுமா வச்சுக்க. ஏசேக்கு எனக்கு வேண்டாம், சித்தனா எனக்கு வேணாம். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் எத்தனை துறவை தோண்டினாலும் தண்ணியை கொடுக்க நான் ஆராதிக்கிற ஆண்டவரால முடியும். ரொம்ப சூப்பரான சப்ஜெக்ட் அது. தோத்துறோம். ஈசாக்கு போய் 3ஆவதா ஒரு துறவை தோன்றாரு. கர்த்தர் பேசுறாரு, ஈசாக்கு நீ விட்டு கொடுத்துட்டு வந்ததுனால இனி உன் பக்கத்துல வாக்குவாதமே பண்ண முடியாத ஒரு ரெகபோத்தை நான் உனக்கு தருகிறேன். ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். ஒரு ரெகபோத்தை உனக்கு தருகிறேன். ரெகபோ தேசத்திலே பழுகும்படி பெருகும்படி நான் உனக்கு இடம் உண்டாக்கினேன் என்று பெயர்சபா வனாந்தரத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு நீரூற்றை கொடுத்தார். இந்த நீரூற்றை பார்த்த அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணவே, அவசரப்படாம அந்த ஆபத்துகளுக்குள்ள, அந்த நஷ்டங்களுக்குள்ள, அந்த இழப்புகளுக்குள்ள இருக்கிற தேவ திட்டத்தை பார்த்து நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அந்த தீர்மானம் உங்களை வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் உங்கள் பார்வை தெளிவானதாக இருக்கும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள சரியான தீர்மானங்கள் என்ன செய்ய வைக்கும், எடுக்க வைக்கும். 3வது மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் முடிக்க விரும்புறேன். யாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அதுக்கு முன்னால வசனத்திலிருந்து வாசிங்க ஐயா. உள்ளே பிரவேசித்து மார்க் 5:36 வாசிங்க.
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரிக்கிறாங்க. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா புள்ள செத்து போச்சு, நாங்க தான் குளிப்பாட்டி படுக்கையில் என்ன செய்ய வச்சிருக்கிறோம், படுக்க வச்சிருக்கிறோம், லேட்டா வந்துட்டு இவர் புள்ள செத்து போச்சுன்னு வேற தூங்கிக்கிட்டு இருக்குன்னு வேற சொல்றாரு அப்படின்னு அவரை பார்த்து நகைக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? பிள்ளை இறந்து போச்சுன்ற செய்தி வருது. யவீருக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது இயேசு அங்க என்ன செஞ்சுட்டு போயிடணும், புள்ள மரிக்கிறதுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும். அவர் தொட்டார்னா, அவர் பார்த்தார்னா புள்ள என்ன செஞ்சிடும், உசுரோட எழும்பிடும். அந்த நம்பிக்கையில தான் இயேசு இடத்துல வர்றாரு. ஆனா இயேசுவை அழைத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னால யவீருடைய வீட்டுல இருந்து ஒரு செய்தி வருது, புள்ள செத்து போச்சு, போதகரை என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசுநாதர் இந்த வார்த்தையை காதுல கேட்ட உடனே யவீரை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. நல்லா கவனிக்கணும், இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுன்றதை பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சுத்திகரிப்பு விசுவாசத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், தொடங்க வேண்டும். தோத்துறோம், அநேக விஷயங்களை சந்தேகப்பட்டுட்டோம். மறுபடியும் சொல்றேன், அநேக விஷயங்களை சந்தேகப்பட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள உண்மையுள்ள இருதயம் இருந்து உன்னுடைய விசுவாசத்தில் ஆமென் குறைவில்லாமல் இருந்தால் ஆமென் அந்த விசுவாசம் வாழ்க்கையில் அற்புதத்தை என்ன செய்யும், கொண்டு வர வைக்கும். அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள தெளிவான பார்வை தேவை, அந்த விசுவாசத்துக்குள்ள தெளிவான தீர்மானம் தேவை. மூன்றாவது, அந்த விசுவாசத்துக்குள்ள அதை தான் மார்க் 5 வாசிக்கிறோம். யவீரை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத. ஆண்டவர் வர்றாரு, கூடவே சீசர்களை கூட்டிட்டு வர்றாரு. உள்ள வந்தா பிள்ளை மரிச்சு போச்சு, படுக்கையில வச்சிருக்காங்க, எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க, சந்தடியம் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, புள்ள சாகலப்பா, தூங்கிட்டு இருக்கிறா, புள்ள தூங்கிட்டு இருக்கிறா. எல்லாரும் அதை கேட்டுட்டு நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. வேற என்ன பைத்தியமா, என்ன இப்படி சொல்றாரு, தோத்துறோம் வந்தது லேட்டு. உடனே இயேசுநாதர் என்ன செய்யறாருன்னா, அந்த 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 40ஆம் வசனம் தான் ஹைலைட். தோத்துறோம், அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் சொல்லுங்க, எல்லாரையும் அவர். இயேசுநாதர் வந்து சொன்ன உடனேயும் யவீருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் யார்கிட்ட சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? யவீரிட தான் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, நீயும் மனைவி மட்டும் என்ன செய்யுங்க, உள்ள வாங்க, உள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற எல்லாரும் என்ன செய்ய சொல்லு, வெளியில போக சொல்லு. தோத்துரு, யவீரு சொன்னா தான் போவாங்களே தவிர இயேசுநாதர் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இப்ப இயேசுநாதர் யவீர்கிட்ட சொல்றாரு, யவீர் எல்லாரும் என்ன செய்ய சொல்றாரு, வெளியில போக சொல்லும்போது என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க சொந்தக்கார வீட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்க, ஒரு துக்க வீட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்க. சாதாரணமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு போயிடணும், துக்க வீட்டுக்கு போயிடணும். துக்கத்தில் ரொம்ப சோகத்தோட அப்போ தான் தோத்துறோம். ஆமாம், நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அந்த மரண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நிறைய வேடிக்கைகளெல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பஸ்ஸை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மரண வீட்டுக்கு நடந்து போகும்போது ஊரில் உள்ள கதையெல்லாம் பேசிக்கிட்டே போகும். தோத்துறோம். ஆமாம், அந்த கிராமத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். ஊரில் உள்ள கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கிண்டல் அடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு போகும். ஆனால் அந்த பெட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போகும்போது எங்க இருந்து தான் அழுக வருமோ தெரியாது, பயங்கரமாக அழுகும். தோத்துறோம். ஆமா, அதுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வரலைனா அப்படி பண்ணிக்கிட்டு அது அழுகிற அழுகையும் வைக்கிற ஒப்பாரியும் பார்த்தா, அடடா இவங்க ரொம்ப ரத்த சம்பந்தமான உறவுகளா இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒப்பாரி வச்சு பெட்டியிலிருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்த பிற்பாடு, அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா, மழைகளை ஏதாவது பேஞ்சிச்சா அப்படின்னு ஒரு மாதிரி. தோத்துற, நான் சொல்றேனே, இப்ப இந்த இடத்துல வேற யாரும் இல்லை, பக்கத்துல இருந்தா யவீருடைய உறவினர்கள் தான் என்ன செஞ்சிருக்க முடியும், இருந்திருக்க முடியும். இப்ப அந்த குழந்தைக்கு பக்கத்துல யவீருடைய உறவினர்கள் இருக்கிறாங்க. இயேசுநாதர் எல்லாரையும் வெளியே போய் சொல்றாரு. எல்லாரையும் யவீரு வெளியே போய் சொல்லும் போது யவீர்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏயா இவ்வளவுலாம் நாங்க வந்து கூடவே இருந்து பார்க்கிறோம், எங்கேயோ வந்த ஒரு தாடிக்காரரு தோத்துறோம், அவர் ஒரு வெள்ளை கலர் ஜிப்பாவை போட்டுட்டு ஒரு சிவப்பு கலர் துண்டு. இயேசுநாதர் அப்படிதாங்க நம்ம பார்க்கிறோம்.
அவர் வந்து வெளியில போக சொல்றாரு. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நாங்கெல்லாம் வெளியில போகணும். அப்ப நாங்கெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? நாங்கெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லையா? நாங்க செஞ்ச உதவியெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இல்லையா? எவர் ஒன்னு சொல்லியிருப்பாரு, நீங்க உட்கார்ந்து உங்களால அழ மட்டும்தான்டா முடியும், உள்ள வந்து வெளியில போக சொல்லுன்னு சொல்றவரு என் அழுகையை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். அவருக்காக எதை வேணாலும் ஒதுக்குறதுக்கு நான் ரெடி. அது உறவா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவர் சொல்லிட்டாரு நான் ஒதுக்கிடுவேன். அல்லையா சொல்லுங்க பாப்போம். அதாங்க விசுவாசம். விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற வகைகளை நீங்கள் தாராள மனதோடு ஒதுக்கி, நீங்க ஒதுக்கல அதை இன்னும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கிறணும்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் என்ன செய்யல? வரல. தோத்துறோம். நான் மச்சானை விட்டுட்டா எப்படி, மாமாவை விட்டுட்டா எப்படி, ஏதாவது கஷ்டம்னா நஷ்டம்னா ஒரு போன் அடிச்சா ஜிபே அவர் தானே பண்றாரு, அவரை விட்டுட்டு நான் எப்படி? தோத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவரை நம்புற வரைக்கும் உனக்கு அற்புதத்தின் கதவுகள். ஆண்டவரை நம்பும் போது அற்புதத்தின் கதவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? திறப்பார். எந்த மனுஷனை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. யாருடைய உதவியையும் தோத்துறோம். அதனால எல்லா உறவுகளையும் பகைக்கணும்னு நான் சொல்லல. எல்லா உறவுகளும் வேணும். எந்த உறவுகளையும் விட இயேசுவின் உறவு எனக்கு மேல இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா உறவுகளை விட நான் அதிகமாய் நம்புகிறவர் இயேசு. என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் சொத்தை விட, என் சொந்த விட, என் சொந்தத்தை விட, என் நண்பர்களை விட, எல்லாரையும் விட இயேசு போதும். ஏசு போதும். பாட்டு பாடுறோம்ல, ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பாட்டெல்லாம் வாயில தான் நல்லா தான் என்ன செய்யறோம்? பாடுறோம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களெல்லாம் என்னால விட முடியல பிரதர், இவங்களெல்லாம் என்னால் விட முடியல. எங்கள் மச்சானை விட்டுட்டு எப்படி? தோத்துறோம். எங்கள் சொந்தத்தெல்லாம் எல்லாத்துலேயும் சிலருடைய வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையில் மாப்பிள்ளை பொண்ணுடைய பேரை விட கல்யாண பத்திரிகையை கொடுக்க சொன்னால் கால்குயர் நோட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தோத்துறோம். ஏன்னா இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாதாமா? விட முடியாது. விட வேணாம் வச்சுக்குங்க. தோத்துறோம். ஆனால் அவங்கெல்லாம் வர்ற வரைக்கும் கல்யாணம் நடத்துகிற பாஸ்டர் இப்படி காக்க வைக்கலாமா? தோத்துறோம். பாஸ்டர்மாருக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க, மாப்பிள்ளை பொண்ணு என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. ஏன் பொண்ணை காணா இவ்வளோ நேரம்? என்ன பாஸ்டர் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறாரு, கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போயிடலான்னு வந்திருக்கிறாரு, பாஸ்டர் வந்துட்டார், பொண்ணை காணாமே. தோத்துறோம். இப்போ தான் மாமா வீட்டிலேருந்து கொடுத்ததான பட்டு சேலை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆமா, இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு ரிசப்ஷனுக்கு வர்றதுக்கு ஆளை காணா, இப்போ தான் அண்ணன் வீட்டிலேருந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நான் சொல்லட்டுமா? எல்லாரும் வேணும், ஆனால் எல்லாரை விட இயேசு எனக்கு போதும். எல்லாரை விட இயேசு எனக்கு போதும். எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு இருக்கிற பணம், எனக்கு இருக்கிற சொத்து, எனக்கு இருக்கிற சுகம், எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய முதல் உரிமை, என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய முக்கியத்துவம் இயேசுவுக்கு. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு. தோத்துறோம். உங்க ஜெபம் பண்ற ஜெப நேரத்தில் யாராவது வந்துட்டாங்களா? ஆமா, அவங்கள பேசாம சோஃபால உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து ஒரு டம்ளர் ஜூஸை கொடுத்து இங்கேயே உட்கார்ந்துருங்க, நான் 1 மணி நேரம் அப்பாவோட பேசுற நேரம், நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வாரேன். தோத்துறோம். என்னால 1 மணி நேரம் காத்திருக்க முடியாதா? அந்த காத்திருக்க முடியாத உறவு எனக்கு உண்மையா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? இல்லையா சொல்லுங்க பாப்போம். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஆராதனைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் ஆட்டோவில் வந்து நம்ம மச்சான் வந்து என்ன செய்வார்? இறங்குவார். ஆத்தாடி, இன்னைக்கு வராதவர் இன்னைக்கு வந்துட்டாரு, அதனால பேசாமல் ஆராதனை எங்கே போகுது? இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் போய் ஒரு கிலோ மட்டனை வாங்கிட்டு வந்து நல்ல பிரியாணியாக செஞ்சு கமன்னு போட்டு அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுக்கலாம்? இருக்கிறீங்களா? யார் வந்தாலும் சரி, வந்திருக்கிறவங்க அப்படியே அதே ஆட்டோல ஏத்தி கொண்டு வந்து ஏலிம் சர்ச்சில் என்ன செய்ய வச்சிடணும்? அள்ளிலே சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவங்களை கூட்டிட்டு வந்துடணும். இல்லை, நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டோம். தோத்துறோம். உங்களை பார்த்து உங்களோட இருந்து பேசிட்டு தான் போவோம். அப்படியா? இந்தாங்க வீட்டு சாவி. தோத்துறோம். இங்கேயே உட்காருங்க. ஆனாலும் அவங்க மேலே சிலருக்குலாம் நம்பிக்கை இருக்காது. வீட்டு சாவியை கொடுக்கறதுக்கு முன்னால் பீரோ சாவியை பூட்டி பாயில் எடுத்து போட்டுட்டு அவங்கள கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் 2 மணி நேரம் சர்வீஸை என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன்.
ஜெபத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன், தோத்துறோம். ஆமா ஆமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்து பக்கமே திரும்பி பார்க்கிறது. மற்ற நாட்களில் கணம் கோட்டாரவர்களே ஆலயம் பக்கம் நாங்கள் என்ன செய்யவே இல்லை. ஜெபம் எந்த ஜெபம் வேணாலும் நடத்திட்டு போங்க, தோத்துறோம். நாங்கள் அந்த பக்கம் வரவே, அப்படியே கோடம்பாக்கம் வழியா வந்தா கூட அடுத்த தெருவில் வருவோமே தவிர ஆலயம் இருக்கிற திருப்பக்கம். நான் உங்களை சொல்லல, ஆனா உங்களுக்கு தான் சொல்றேன். வெளியில சொல்லுங்க பாப்போம். ஒதுக்க பழகணும். எவீரு ஒதுக்கி விட்டான், உறவுகளை ஒதுக்கி விட்டான், தோத்துறோம். இயேசு உள்ள வந்துட்டார். நான் சொல்லுவேனே, அந்த புள்ள உயிரோடு இருந்து எழும்புனதுக்கு காரணம், இயேசு அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புவதற்கு காரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவீருடைய விசுவாசம். எவீருடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருந்தது? இயேசுவை முன்னிலைப்படுத்தி உறவுகளை ஒதுக்குகிற விசுவாசமாய் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. உண்மையுள்ள இருதயம் தேவை. உண்மையுள்ள இருதயத்துக்குள் ஆக்டிவேட் ஆகிற, செயல்படுகிற விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தரிசன பார்வை மங்காத விசுவாசமா இருக்கணும். ஆமென். தீர்மானத்தில் தெளிவுள்ள விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அவருக்காக எதை வேணாலும் ஒதுக்குகிற விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு இந்த வருஷத்துல எத்தனை விஷயத்தை ஒதுக்க சொல்லி இன்னும் ஒதுக்காம இருக்கிறோம். நெக்லெக்ட் பண்ண சொல்லி எத்தனை விஷயத்தை வேண்டான்னு ஆண்டவர் சொன்ன பிற்பாடு கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், அதுல ஒரு சுத்திகரிப்பு என்ன செய்யட்டும், வரட்டும். அதுல ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். அது மட்டுமல்ல, தோத்துறோம், தீர்மானத்தில் அவசரப்பட்டு ஆண்டவர் சொல்லாம எடுத்த தீர்மானங்கள்ல எவ்வளவு நஷ்டப்பட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி நீங்க காட்டுற பாதையில தான் நான் செய்ய போறேன், டிராவல் பண்ண போறேன். மோவாப் அது நான் போற இடம், நான் இருக்க போற இடம், அதனுடைய சூழ்நிலை எதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. என்ன கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, கொண்டு வந்த இடத்துக்குள்ள எனக்கு குறிச்ச ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்த போறாரு, என்ன ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்க போறாரு. என் மூலமா ஒரு விசித்திரமான, வினோதமான, ஒரு அற்புதமான ஒரு வித்தை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து எழுப்ப போகிறார். ஆகவே அதற்குத்தான் என்ன மோவாப்ல இருந்து ரூத் ஆகிய என்ன, ஆமென், யூதேயாவுக்கு என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். I have to follow Jesus. நான் ஆண்டவரை என்ன செய்ய போகிறேன், பின்பற்ற போகிறேன். தேவன் எனக்கு வகுத்து வைத்திருக்கிற பாதை என்ன செய்ய போகிறேன், பின்பற்ற போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒதுக்க வேண்டியவைகளை ஒதுக்க போகிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரா பிரதர், சிஸ்டர்? ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரா? ஆமென், தோத்துறேன். நீங்க என்ன மறந்துருங்க, கர்த்தர் பேசின வார்த்தை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம், என் விசுவாசத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரட்டும், என்னுடைய உண்மையுள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரட்டும். எனக்குள்ள இருக்கிற பின்மாற்றங்கள், எனக்குள்ள இருக்கிற பின்வாங்குகிற நிலைமைகள், எனக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், எனக்குள்ள இருக்கிற தோல்விகள் இன்னைக்கு என்ன விட்டு மாறட்டும். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தரட்டும். இருக்க இடத்துல அப்படி எழும்பு நின்று கண்களை மூடி வேத புத்தகத்தை ஓரமா வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். 5 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி. யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் அங்கங்க நடக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. ஆமென். ரொம்ப கிளியரா ஆண்டவர் சிலரோட பேசி இருக்கிறாரு. ரொம்ப தெளிவா சிலருடைய இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. ஆமென். கண்களை மூடி வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஒருவேளை உங்களால முழங்கால் போட முடியும்னா முழங்கால் போடுங்க. அப்படி இல்லைன்னா நின்று கொள்ள முடியும்னா நின்று கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிவான இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, அவிசுவாசமாய் பார்த்து விட்டேன், அவிசுவாசமாய் பிரச்சனைகளை பெருசா பார்த்துட்டேன், போராட்டத்தை பெருசா பார்த்துட்டேன், உபத்திரவத்தை பெருசா பார்த்துட்டேன், நிந்தைகளை பெருசா பார்த்துட்டேன், விமர்சனங்களை பெருசா பார்த்துட்டேன். ஆனா இனி ஆண்டவரே என் கண்களை தூய்மையாக்கும், என்னுடைய தெளிவான தரிசன பார்வை எனக்கு வரட்டும், எனக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும். குழப்பத்தோடு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாது, குழப்பத்தோடு தீர்மானங்களை எடுக்க முடியாது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுக்க மாட்டேன். I have to wait upon the Lord's feet. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்க போகிறேன். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருக்க போகிறேன். தேவ சித்தத்துக்காய் காத்திருக்க போகிறேன். தேவனுடைய வழிகாட்டுதலுக்காய் காத்திருக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெளிவான தரிசன பார்வையை தாங்க. ஆண்டவரே எனக்கு தெளிவான தரிசன பார்வையை தாங்க. ஆண்டவரே, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்துல பரிசுத்தம், அந்த விசுவாசத்துல சுத்திகரிப்பு, அந்த விசுவாசத்துல உண்மை, அந்த விசுவாசத்துல அர்ப்பணம் இந்த இரவு நேரத்தில் எனக்கு உண்டாகட்டும். ஒதுக்க வேண்டியவைகளை ஒதுக்குகிறேன், வேண்டாம் என்று நிராகரிக்க வேண்டியவைகளை நிராகரிக்கிறேன். ஆண்டவர் தள்ளிவிடுன்னு சொல்றாரு, அதெல்லாம் நான் தள்ளி விடுறேன். அது சொந்தமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், அது என்னை ஆண்டவர்ட்ட பிரிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி, அவைகளை ஒதுக்கி வீசி எறிகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நடத்த வேண்டுமே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும்